எல்லாருக்கும் வணக்கம். Good evening to everybody who's joined us right now here in this room, who are joining us in Facebook Live. இன்னைக்கு சாயங்காலம் இந்த மன்றமோட ஒரு அருமையான நிகழ்வுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ குயிக்கா இந்த ஒரு 90 மினிட்ஸ்ல அடுத்த 90 மினிட்ஸ்ல ஒரு சில ரொம்ப அருமையான விஷயங்கள் பண்றதுக்கான ஒரு தொகுப்பு இருக்கு. We are waiting for doing a beautiful event in the next 90 minutes. So I invite Venki and Maggie, who are founders of founding and also holding and also working members of the Mandram Trust. So please come in. Venki, Maggie, வணக்கம். உங்களோட இந்த மன்றம் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு குட்டி பிரீஃப் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எதுக்கு கூடியிருக்கோம், என்ன பண்ண போறோம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தை கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செய்திருக்கவங்கள நிறைய பேருக்கு மன்றம் பத்தி தெரியும். நாங்க 2018 இந்த முயற்சி ஆரம்பிச்சோம். இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பண்பாடு, தமிழ் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற வேகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம ஆங்கிலத்துல பகிர்ந்துக்கிறோம், ஆங்கிலத்துல பேசுறோம். அந்த அளவு நம்ம தமிழ்ல புது விஷயங்களை கொண்டு வரோமா, எதை பத்திலாம் நம்ம தமிழ்ல இன்னைக்கு சிந்திக்கிறோம், ஆலோசிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி வந்தது. அதுக்காக ஆரம்பிச்சு நாங்க நிறைய பேரை நிறைய அறிவியலாளர்கள், தங்களுடைய வாழ்க்கை முறையில புது புது சாதனைகள் படைத்திருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு தமிழ்ல பேச வச்சு இதை பதிவு செஞ்சு யூடியூப்ல வெளியிட்டு வரோம். இது 2018 ஆரம்பிச்சு இப்ப ஒரு 25-26 வீடியோக்கள் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி மன்றத்துக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற வல்லுநர்கள் அவங்கெல்லாம் கூட பேசியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். தமிழ்ல பண்ணிருக்கோம், சில வீடியோக்கள் கன்னடத்துல பண்ணிருக்கோம், கொஞ்சம் ஹிந்திலையும் பண்ணிருக்கோம். ஆனா நாங்க 2 பேரும் தமிழ்நாடு அப்படின்னாலும் தமிழ்ல கண்டிப்பா ஒரு அதிகமான அலாதி பிரியம்னு சொல்றது, அதீத ஈடுபாடு உண்டு. நானும் வெங்கட்டும் இதை ஆரம்பிச்சதுக்கான காரணமே, நாங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ் படிக்க ஆரம்பிச்ச போதுதான் பட்டது, இந்த அளவு தமிழ்ல நமக்கு மேடைகள் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசணும், இதை பத்தி பேசக்கூடிய ஒரு இடம் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்தல்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு முக்கியமா என்ன செய்ய போறோம், இன்றைய மன்றம் முந்தைய மன்றங்கள் கொஞ்சம் மாறுபட்டது. அது ஏன் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு நான் வெங்கட் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இப்ப வரைக்கும் மேகி சொன்ன மாதிரி உரைகள் தான் நாங்க தொகுத்து வழங்கி வந்திருந்தோம். உரைகள் கட்டி அந்த உரைகள் சுற்றிய ஒரு உரையாடல்கள் அந்த மாதிரி நாங்க நடத்தியிருந்தோம். பட் ஆனா இப்ப இந்த கொரோனா தொற்று காலம் வந்த நேரத்துல இருந்து நாங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்ப என்ன புது மாதிரி என்ன செய்யலாம். இன்னைக்கு நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் பத்தி, அதை பத்தி நெஞ்ச அடிச்சுக்கிறோம், அவன் எல்லாம் பண்றோம். அதை பத்தி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல அதை பத்தி நிறைய பேசுறோம். பட் ஆனா தமிழ் வாழ்க்கை முறைகள் சார்ந்த வாழ்வாதாரங்களை நம்ம எவ்வளவு தூரம் அது பாதுகாக்கிறோம், அதுக்கு உயிர் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு ரொம்ப நாளா வந்திருந்தது. இந்த கொரோனா தொற்று காலத்துல நிறைய பேர் டொனேஷனுக்காக மெசேஜ் எல்லாம் பண்ணிருந்த போது ஒரு இறைச்சியா ஒரு துவங்கிய உரையாடல் தான் இது. இந்த மாதிரி ஒரு கலை மற்றும் இலக்கியம், பல்வேறு வகையான தமிழ் வாழ்க்கை முறைகளை சார்ந்து வாழறவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம். இதை நம்ம ஒரு பக்கம் நம்ம டொனேஷன் ஒண்ணு கொடுத்து நமக்கு ஓகேப்பா, நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷமா பட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் இதை சார்ந்து வாழறவங்களுக்கு அவங்களோட தன்மானத்துக்கும் அவங்களுக்கு அவங்களோட கலை மீது அவங்க வாழ்க்கையே அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அந்த அர்ப்பணம் பண்ணவங்களுக்கு அதை இன்னி கால சுட்டத்துல இந்த மாதிரி வாழ்வியல் முறைகள், வாழ்வாதாரங்களை எப்படி ஒரு மறு ஆக்கம் செய்யலாங்கிற ஒரு கேள்வியோட துவங்கணும் தான் இந்த மன்றம் நிகழ்ச்சி. இப்ப நாங்க எப்படி யோசிக்கிறோம்னா, ஒரு சப்ஜெக்ட, ஒரு தீமை இப்ப நாங்க தமிழ் வாழ்க்கை முறைகள்னு இந்த வாட்டி எடுத்துட்டு இருக்கோம். இதை சுத்தி ஒரு 5-6 ஈவெண்ட்ஸ் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப அந்த 5-6 ஈவெண்ட்ஸ் சுத்தி இதன் மூலமா பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் பல ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு எங்களோட மன்றம் சமூகத்துல நிறைய பேர் இருக்கும், பல்வேறு வகையான வாழ்க்கை தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு நிறுவனங்களுக்கு பணம் போட்டு அதை முதலீடு செய்யறதுக்கு சில பேர் ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான மக்கள் எல்லாம் சேர்ந்து கூடி வர்ற போது ஆக்கப்பூர்வமா ஏதாவது யோசிக்கலாம், வித்தியாசமா ஏதாவது ஒரு மறு ஆக்கம் பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வியில தான் நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இந்த இதோட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பிள்ளையாச்சொழி போடுறோம். இன்னும் இது எப்படி முன்னாடி போகணுங்கிறது பார்க்கலாம். எல்லாரோட பங்கேற்பை பொறுத்து அதை நாங்க எப்படி இருக்கிறது பார்க்கணும்.
நன்றி வெங்கி, நன்றி மேகி. ரொம்ப அருமையான ஒரு முகவுரை கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு குறிப்பா நம்ம இன்னைக்கோட கூட்டத்தை நம்ம ஒரு சின்னதா ஒரு யூஸ்வலா நம்ம மன்றம் நடத்துறபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குத்து விளக்கு ஏத்தி ஒரு ஆரம்ப உரை கொடுத்து அந்த மாதிரி நடக்கும். இன்னைக்கு நம்ம குத்து விளக்க நம்ம இந்த உரையிலேயே ஏற்றுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சில விஷயங்களுக்கான ஆரம்பமா இது அமையட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் நம்ம எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க ஒரு தரம் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நம்மளோட இந்த உரையில, இந்த கலந்துரையாடல்ல இன்னைக்கு பேச போற சில விஷயங்களை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு சில ரொம்ப முக்கியமான வல்லுநர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் திரு பெருங்காட்டூர் பி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார், வாங்க. வணக்கம். ரெண்டாவது வணக்கம் ஹானே எம்.டி. ப்ரூயின் மேடம், வெல்கம். வணக்கம். வணக்கம் அபர்ணா கார்த்திகேயன் மேடம். ஸோ உங்க 3 பேரை பத்தியும் ஒரு சின்ன முகவுரை நான் தரேன். நான் ஏதாவது இதுல மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்களும் தயவு செஞ்சு அதில் ஆட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த உரையாடலுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சொன்னாலும் அருமையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ பெருங்காட்டூர் திரு ராஜகோபால் ஐயா வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்துதான் நான் பேச போறேன். நம்ம எல்லாருமேவும் அந்த மாதிரி கலந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கலாம். இஸ் அ சீசன்டு கட்டை கூத்து ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஸ் அ டிரெக்டர். அவர் ஒரு பிளே ரைட் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மர்ஸ். அண்ட் அவர் 10 வயசுல இருக்கும்போது அவரோட அப்பாவோட தியேட்டர் கம்பெனியில ஜாயின் பண்ணி அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்து தியேட்டர் கம்பெனியில ஜாயின் பண்றாரு. அவருடைய கண் பார்வையின் கீழே ஒரு குருகுலம் with a dual curriculum which is open for rural students. And இதுல வந்து it gives equal importance to all round artistic training. அதாவது கட்டை கூத்து தியேட்டர்ல வோக்கல், ஆக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், மேக்கப் அண்ட் fully fledged formal school of education. இது ரெண்டுமே நடக்குது. அதாவது 3ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இது ரெண்டுமே பேரலா ஒரு ஸ்கூல்ல ஹோல்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு. அவரோட கண் பார்வையில இந்த ஒரு குருகுலத்துல இது பாசிபிளா இருக்கு. Third important component of Gurukulam is a comprehensive care. அதாவது ஒரு includes balanced nutrition, personal hygiene, basic dental medical care. And இப்போ தற்போது வந்து ராஜகோபால் ஐயா is an executive director of the கட்டை கூத்து சங்கம் and the artistic leader of the கட்டை கூத்து குருகுலம். இப்போ நான் படிச்ச இன்ஃபர்மேஷன்ல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில மாறுபாடுகள் இருக்கு. அது அந்த குருகுலத்துக்கும் சரி அந்த ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு சில மாறுபாடுகள் இருக்கு. மாறுபாடுகள் இன்னைக்குமே ஒரு இருந்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. ஹானி மேடம் பத்தி ஒரு சின்ன ஹானி மேடம், சாரி, ப்ளீஸ் டூ கரெக்ட் மீ வெரெவர் இட்ஸ் ரெக்வயர்ட் மேடம். ஸோ அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஹானே எம்.டி. ப்ரூயின் ஹோல்ட்ஸ் அ PhD. ஷீ இஸ் அன் இண்டாலஜிஸ்ட். அதாவது இந்தியாவை சார்ந்த படிப்புகள்ல ஒரு வல்லுநராக இருக்காங்க. ஷீ இஸ் அ PhD in Indology from Performance Studies in the University of Leiden, Netherlands. And in addition to this, she has published a study on Kattai Kothu, the flexibility of South Indian theatre tradition. அப்புறம் she has provided the first Tamil English translation of an all-night கட்டை கூத்து பிளே கர்ணமோக்ஷம். அதாவது கர்ணமோக்ஷம்ங்கிற ஒரு கட்டை கூத்து பிளே வந்து யூஸ்வலா அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கும். அந்த மொத்த 8 மணி நேரத்தையும் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி ஹஸ் co-edited books on the Indian popular theatre and the role of women performers. In 2002, she left an academic career to work full-time for the Sangam and the Gurukulam as a program director and a principal fundraiser. And she is also involved in the Gurukulam's new productions as a dramaturge and a costume designer. In addition to these functions, she is also the source of information and support for both the staff and the children there. The well-being of the children is of paramount for everyone there. And from time to time, Hannah Madam returns to the academia to reflect on the reality. இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியும் அகாடமியாவும் சேர்த்து மறுபடியும், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்ந்துகிட்டு வர மாறிக்கிட்டே வர விஷயங்களை திருப்பி அகாடமியாவோடையும் ரியாலிட்டியோடையும் சேர்த்து கொண்டு வரதுக்கு she keeps revisiting the academia and to reflect on the reality of performing arts and an extremely competitive field of forces within which Kattai Kothu is situated. இப்போ recently she spent 4 months in 2016-17 and in 2018 as a fellow in the International Research Center for Interweaving of Performance Cultures connected to the Free University in Berlin. Her publications help create awareness of Kattai Kothu's tacit knowledge, practices and the challenges faced by current performers. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். நீங்க 2 பேரும் எஸ் வணக்கம். இதுக்கு மேல ஏதாவது ஆட் பண்ணணும்னா தயவு செஞ்சு நீங்க கொண்டு வாங்க. நான் அபர்ணா மேடமையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க 3 பேர்கிட்டையும் வந்துடுறேன். ஸோ அபர்ணா கார்த்திகேயன் மேடம், வணக்கம், குட் ஈவினிங்.
So Aparna Karthikeyan madam is one of a very interesting storyteller. She's also an author. She doesn't want me to tell this, but I'm still going to say she's also a journalist. And she is basically interested in this intersection of culture and livelihood. அதாவது கல்ச்சர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் கௌதம். கொஞ்ச நேரம் முன்னாடி எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த போது கல்ச்சர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கௌதம். கல்ச்சருக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, அது எங்க இருந்து வருது, அது எங்கெங்க வாழ்வாதாரத்தோட சேர்ந்து இருக்கு, அதோட கதைகள் என்ன அப்படிங்கறதுல she is quite interested. And she is also author of few books, and she is also a volunteer in the People's Archive for Rural India. Vanakkam Aparna Karthikeyan madam. Thank you. So yes, so இன்னைக்கு சாயங்காலம் நம்ம இந்த குழுல வணக்கம் நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹரி மாதவன், புவனா, டாக்டர் சந்தானா, டாக்டர் இன்பமுத்தையா, நீங்க எல்லாருமே இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. வணக்கம். செல்வா இப்ப ஜாயின் பண்றாரு, அவரும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் செல்வா, வாங்க. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு திஸ் ஈவினிங். ஸோ இன்னைக்கு சாயங்காலம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கட்டைக்கூத்து அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் த தமிழ் கல்ச்சர். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கலை நமக்கு என்னெல்லாம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்னைக்கு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சிட்டிலேயோ ஒரு கிராமத்திலேயோ வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளோட வாழ்க்கையோட எப்படி பிணைஞ்சு இருக்கு, நமக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம அதை பாக்குற சில பேரா இருக்கட்டும், அல்லது பார்க்க முடியாத சில பேரா இருக்கட்டும், அதை பத்தி ரசிக்க தெரியாத சில பேரா இருக்கட்டும், நம்ம என்ன மிஸ் பண்றோம், எதை மிஸ் பண்றோம், இது இன்னைக்கு காலகட்டத்துல இது எங்க இருக்கு, இது இங்க இருந்து எங்க எடுத்துட்டு போகலாம். வெங்கி வெங்கட்ராமன் ராமச்சந்திரன், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ், 2-3 தடவை சொல்லியிருக்காரு. அதாவது இன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஓட கரண்ட் சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற சூழலை இதுக்கு மேல எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பல முக்கியமான நபர்களை நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமா இருக்கு. சோ அப்படி கொண்டு வந்து அதுல இருந்து என்ன உற்பத்தி ஆகுது, அதுல இருந்து என்ன முளைச்சு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம இன்னைக்கு உருவாக்க பார்க்கிறோம். So can we begin with a set of questions? Hana madam, Rajagopal sir, Aparna madam, உங்கள்கிட்ட சில கேள்விகள் நாங்க கேட்கலாமா? கௌதம், ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். நம்ம வந்து மேபி இனிஷியலா நிறைய பேருக்கு வந்து கட்டைக்கூத்து பத்தி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். சோ நாங்க என்ன யோசனை, நம்ம ஒரு சின்ன 2 நிமிஷத்துக்கு வந்து ராஜகோபால் ஐயாரோட கர்ணமோக்ஷத்துல இருந்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவலி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நன்றி வெங்கி, நிச்சயமா நீங்க முன்னாடியே சொன்னீங்க, நான் தான் கொஞ்சம் சீக்கிரமா அவசரப்படுறேன் நினைக்கிறேன். எஸ் ப்ளீஸ். நான் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்றேன். நான் இதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து 2 நிமிஷத்துல காட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். இது அவர் வந்து நாங்க அன்னைக்கு முன்னாடி பேசியிருந்த போது இதை 6 மணி நேரம் பண்றோம்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நாங்க அவர்கிட்ட கேட்டிருந்தோம், இன்னைக்கு வந்து எல்லாரும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் படத்தானே 6 மணி நேரம் பாக்குறோம். ஆனா இந்த இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல நம்ம இதே 6-8 மணி நேரம் பார்த்து ராப்பகலா முழுக்க பாக்குற மாதிரி ஒரு காலம் இருந்தது. சோ பட் இது உங்களுக்கு சின்ன ஒரு அறிமுகமா கொடுக்கணும்னு தான் இது கொஞ்சம் காட்டலாம்னு ஆரம்பிச்சோம். பட் இது வந்து நம்ம பாக்குறது என்ன, இது வந்து இதோட வடிவம் ஒண்ணு பாக்குறது ஒண்ணு, இது பின்னாடி நடக்கிற விஷயங்கள் பல்வேறு கோணங்கள் இருக்கிறது. சோ அதெல்லாம் பத்தியும் உரையாடல் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு மேடை பண்ணணும். சோ நம்ம இங்க இந்த ஒரு இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தோன்றது. கௌதம், நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி வெங்கி, ரொம்ப அருமையா இருந்தது அது. அதாவது அந்த திரை மட்டும் தான் நமக்கு தெரியும், அந்த திரை பின்னாடி அந்த
அந்த கதாபாத்திரமோ அந்த கர்ணனோ அங்க உருவாகிற அந்த சப்தங்கள் தான் முதல்ல கேட்கும். என்னோட டீச்சர் கூட சொல்லுவாரு, அந்த சப்தம் வந்து அந்த உருவாக்கத்தோட சப்தம். அந்த நேரத்துல அந்த கதாபாத்திரம் உள்ள வர்றது, அந்த கர்ண மோட்சம் யார் பண்றாங்களோ அவங்களோட ப்ரிப்பரேஷன், அந்த நேரத்துல அவங்க ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ப்ரிப்பரேஷன், அந்த சவுண்டுக்கு அப்புறம் தான் திரை விலகினதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் வரும் அப்படின்னு நீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அந்த திரையில என்ன நடக்குது அப்படிங்கறத அருமையா கொண்டு வந்தீங்க வெங்கி. ஸோ ஹானா மேடம், ராஜகோபால் ஐயா, உங்களுக்கு என்கிட்ட இருந்து வர முதல் கேள்வி, உங்களோட பார்வையில கட்டை கூத்துனா என்ன? இது ஒரு 2-3 நிமிஷம் எங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த கேள்வியையும் நான் வைக்கிறேன். வணக்கம். கட்டை கூத்து அப்படின்றது என் கிராமத்துல சொல்ற ஒரு இதுதான் அந்த பேரு. அது கட்டை கூத்துன்னு சொல்லுவாங்க, கட்டை கட்டி ஆட்டம்னு சொல்லுவாங்க. கட்டை கூத்தாடி இங்க வந்துட்டாங்களா அப்படின்னு. இங்க எங்க பெருங்குட்டூர் வட்டாரத்துக்குள்ள இங்க டிராமா அண்ட் கட்டை 2 பாணி. டிராமான்றது ஸ்டேஜ் போட்டு இந்த நாவல்ஸ் எல்லாம் நடிப்பாங்க. அது ஊர்ல வந்து ஒரு திருவிழா செய்யறதுக்கு கூட்டம் கூடி பேசும்போதே அவங்க யாரு கொடுக்கலாம், டிராமா கம்பெனி வைக்கலாமா கட்டைக்கூத்து கம்பெனி வைக்கலாமா அப்படின் போது, ஆடி மாசம் ஜாத்திரை திருவிழாவுக்கு கட்டைக்கூத்து வச்சுக்கலாம், தை மாத திருவிழாவுக்கு டிராமா வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்பாங்க. அது முதல்ல அதுக்காக சொல்றேன். நீங்க கட்டைக்கூத்துன்னு என்னன்னு கேட்டுக்கங்க, அங்க வரேன். அதனால அப்படி வைக்கும் போது கட்டை கூத்துனா இந்த மாரியம் ஜாத்திரையில முதல் நாள் காப்பு கட்டி நம்ம சொன்ன மாதிரி 2ஆம் நாள் தேர் கூத்து, 3ஆம் நாள் தான் கூத்து. அதுல வந்து அந்த 3ஆம் நாள் கூத்து வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய 6 வரலும் 7 வரலும் கூட போகலாம். ஆடும் பார்ப்பாங்க மக்கள். அந்த கட்டை கூத்துன்றது வந்து அதுக்கு உள்ள பாத்தீங்க, திரை பாத்தீங்க இல்லையா, ஒரு கட்டை வேஷம் பிரவேசம் அப்படின்னா தர்பார் சொல்லுவாங்க, இப்ப இங்கிலீஷ்ல பிரவேசம் சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து உள்ள முதல்ல ஒரு துதி, கடவுள் துதி பாட்டு பாடுறது, அம்மன் பேர்லயோ சிவன் ஏதோ ஒரு பாட்டு பாடி, அதுக்கு பிறகு ஒரு விருத்தம் சொல்லி, அதுக்கு பிறகு வேஷத்தோட கர்ண வேஷம்னா கர்ணனுக்கு மோட்சத்துல கர்ண வேஷத்துக்கு என்ன விருத்தமோ அந்த விருத்தம் தான். அப்பதான் அவர் அந்த நான் யாருன்னு சொல்ல வர்றாரு. அதுக்கு முன்னாடி முதல்ல மேக்கப் போடும் போதே அப்பா சொல்லுவாரு, கர்ண வேஷமோ கிருஷ்ண வேஷமோ பீமனோ எந்த வேஷம், துரியோதனனோ துச்சாசனோ எந்த வேஷம் போடுமோ அதுக்கேற்ற கலர் கலக்கணும் இல்லையா, பவுடர். அந்த பவுடரை கலந்து பொட்டு வைக்கும் போது அந்த எண்ணம் கொண்டு வரணும், இந்த வேஷத்துக்கு தான் இந்த கலர் தான் போடணும் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்பம். அங்கிருந்தே பூஜை போட்டு அந்த ஆரம்ப வேஷம் போடும் போதே பொட்டு வைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அவர் உருவாக்குறோம். அந்த கேரட்டோட அந்த பாத்திரத்தோட ஒன்றி கொஞ்சம் கொஞ்சமா வரும், முழுசு இல்லை. அப்படி எல்லாம் மேக்கப்லாம் முடிச்சு, மாலை எழுதி முடிச்சு, தலசாமம் எல்லாம் கட்டி, அதுக்கப்புறம் இந்த உடை அலங்காரம்லாம் முடிச்சு அவருடைய பாத்திரம் அந்த எந்த காட்சி வருது அந்த நேரத்துல தயாரா இருக்கணும். வந்து வெளியே வந்து இந்த கிரீடம் வேஷம் வந்தா கிரீடம் கட்டுறதுக்கு வந்து கிரீடத்தை அங்க வச்சு அதெல்லாம் பாடி முடிச்சு அந்த விருத்தம் சொல்லும் போது தான் கட்டி அதுக்கப்புறம் திரையை எடுத்து வெளியே வர்றாரு. அது வரலாம் அவரு அந்த பாத்திரம். அப்போ கர்ணன் சொன்னா பாண்டவர்களும் துரியோதனன் படைகளும் 16ஆம் நாள் ஒரு விருத்தம் இருக்கு, அதை பாடி முடிச்சு ஆனா கர்ணன் வருகிறேன் அப்படி வரும். அப்புறம் அதுக்கு அடுத்து திரை எடுத்து பிறகுதான் கதிரவன் என்ற மைந்தான் அதிக பலம். இதுக்குதான் கட்டை பாணி அப்படின்னா திரை பிரவேசத்தோட மட்டும் இல்ல, இந்த உடை அலங்காரம் சேர்ந்து. டிராமா அப்படின்னும் போது அதுல வந்து இந்த திரைப்பிரவேசமோ அது கிடையாது, அது அப்படியே நேரம் ஒரு பாட்டு இல்லைன்னா பாட்டுல வசந்த கூட வருவாங்க. இது வந்து கட்டைக்கூத்து பாணின்றதுக்கு இது கட்டை கூத்துன்றதுக்கு அடையாளமே அந்த அதுக்குண்டான அந்த பிரவேசம் தான். தர்பாருக்கு வரும்போது ஒவ்வொரு முதல் தர்பார் துரியோதனம் வர்றாருன்னா துரியோதனம் அதே மாதிரிதான். இப்ப நான் கர்ணன் சொன்ன மாதிரி திரைக்குள்ள கட்டிக்காரங்களும் ஒரு திரை அதனுடைய பாணி. அதுதான் அந்த கட்டை தான் அது ஒரு கட்டை நம்ம உபயோகத்துக்கு. அது கல்யாணம் முழுக்க இருந்து செஞ்சு ஆர்னமெண்ட்ஸ் அது நம்ம கட்டை தான் சொல்லுவோம். ஸோ இந்த இதே மாதிரி கூத்து கட்டை கட்டி கூத்து கட்டி ஆடும் பண்றது. ஏன்னா நிறைய பேர் இது அகராதி பார்த்தா கட்டை கூத்து தான் வரும் ஆட்டம். பட் இங்கதான் இது ரொம்ப டெக்னிக்கல் ஆர்னமெண்ட்ஸ். இந்த வீட்டுல இருந்து செஞ்ச ஆர்னமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது. சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது கட்டை கட்டி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டை கூத்துன்னு சொல்லுவாங்க. அது சுருக்கமா கட்டை கூத்து அப்படின்றது தெரிஞ்சாலே பையன். உதாரணமா என்னுடைய பேர் கட்டை வேஷக்காரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு கம்பெனில 5 பேர் கட்டை வேஷக்காரர் இருக்கணும், ஒரு 2 பெண் வேஷக்காரர், ஒரு எத்தனை பேர் கம்பெனி கட்டலான்னு அவங்க ஒரு பேசும்போதே கட்டை வேஷம் அதான் மெயின் வேஷம். துரியோதன அர்ஜுனன் இந்த மாதிரி ஆடுறதுக்கு, பீமன் ஆடுறதுக்கு, அப்புறம் சைடு வேஷம் ஆடுறதுக்கு, அதெல்லாம் கட்டை வேஷம் கட்டை கட்டின்னு ஆடக்கூடிய ஆள் யாரா இருப்பா. பாரத தாம்பலம் கொடுக்குறதுனால
பீமந்த வேஷம் யாரு, துரியோதனா ஆடக்கூடிய யாரு, துச்சாசனா ஆடுறது யாரு, கர்ணா ஆடுறது யாரு, அந்த கட்ட வேஷம் எல்லாம் மெயின் வேஷம் யாரு ஆடுவாங்கன்னு அதை பார்த்துதான் தாம்பலம் கொடுப்பாங்களே. அப்புறம் பெண் வேஷம் அடுத்தது திரௌபதி யார் ஆடுவாங்க அந்த மாதிரி. ஆனா கட்டை கூத்துன்றது அந்த ஒரு ஆளுங்களுக்கே சில பேர் வேற இது தெரு கூட்டுதான் சொல்லுவாங்க. இந்த பத்தி கொஞ்சம் ஒரு டிபேட் இருக்கு. நான் வந்து இந்த கட்டை கூட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். கொஞ்சம் மைக் பக்கத்துல வந்து பேசுறீங்களா நீங்க? கொஞ்சம் மெதுவா கேக்குது நீங்க பேசுறது. Hopefully better perform. Okay. நன்றி ஐயா, நன்றி ஹானா மேடம். அதாவது கட்டை கூத்தோட பெயர் காரணம் ரொம்ப அருமையா கொண்டு வந்து சொன்னீங்க. இப்போ என்னுடைய பார்வையில நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு 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 கட்டை கூத்து, தெருக்கூத்து இது சம்பந்தமா என்னுடைய அறிமுகம் கடந்த ஒரு 3 வருஷமா தான் இருந்திருக்கு. சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச நான் போற இடங்கள்ல நடக்கிற இந்த கூத்தை உள்ள கொண்டு வர இடங்கள்ல நான் ஒரு சின்ன பாத்திரங்கள் அது நான் எடுத்துட்டும் இருந்திருக்கேன். அது எனக்கு எவ்வளவு மாற்றம் கொண்டு வந்திருக்க வாழ்க்கையிலங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கௌதமா நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். ஏன் why is it important to appreciate கட்டை கூத்து from the point of view of a normal person? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது இதுல இருக்கிற டைலமாஸ் இருக்கு. இது செய்யணுமா, வேலைக்கு போகணுமா, கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை இருக்கு. இதுக்கு நடுவுல இன்னைக்கு என்னால பார்க்க முடியுது ஒரு நார்மல் பர்சனோட டைலமாஸ் அவ்வளவு அருமையா கட்டை கூத்துக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கறது. ஆனா உங்க வாயில கேட்க விரும்புறோம், why is it important as a normal person கட்டை கூத்தை நான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுங்கிறது ஏன் முக்கியமான விஷயம்? அது ஏன் அவ்வளவு முக்கியமான விஷயம் போது இன்னொரு இதோட நீங்க அந்த போட்டு ஆடும்போது சொல்லும் போதே நான் பெண்கள்லாம் கூட ஆட முடியுமா கேட்டேன். பெண்கள் ஒரு 15 பெண்கள் சேர்த்து திரௌபதி கல்யாணம் சொல்லி கொடுத்தேன். கட்டைக்குத்து குருகுலம் ஆரம்பித்து முன்னாடியே அப்படி சொல்லி கொடுக்கும்போது 97 அப்போ அந்த கட்டை வேஷம் கட்டிட்டு அவங்க ஆடும்போது அப்ப தைரியமா ஆடுறாங்க. ஏன்னா அது பெண்ணா ஆனா எதுவுமே தெரியாது. அந்த வேஷத்துக்குள்ள நுழையிடுவாங்க. அந்த உஷான்றவங்களுக்கு தான் துரியோதனெல்லாம் கொடுத்து ஆட வச்சு கிறிஸ்டியன் எல்லாம் ஆட வச்சேன். அப்போ சொல்றாங்க அவங்களுக்கு அந்த இது வந்துருது. அந்த வேஷத்தினுடைய போகும்போது கிருஷ்ணனா இருக்கும்போது அவங்க ஆளே தெரியாது. மீச கட்டாதுக்கு அதுக்கிட்ட எல்லாம் கட்டின பிறகு அவங்க யார் அப்படின்னு தெரியாது. அந்த விருத்தம் பாடி முடிக்கும் போது அப்பதான் ஒரு ஃபுல் அதாவது முழுமையா அந்த பாத்திரத்துக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறகு இந்த கட்டத்துடைய இமோஷன் என்னன்னா அது ஆட பாட அவங்களுடைய அதுலயே ஒன்றி ஊறிட்டாங்கன்னா அது விடாது. அந்த ஆசை மறுபடியும் ஆடணும் கூட. நான் 10 வயசுல வந்தது நடிக்கணும், அதை கூத்து ஆடணும்னு வந்தேன். அப்ப இப்ப நடிகன்னு சொல்றேன். அப்ப நடிகன்னு சொல்ல தெரியாது இல்லையா அந்த வயசுக்கு. அப்போ ஆடணும் வந்தேன். இப்ப கூட மத்த வேலையை கூட இன்னும் கூட ஆடணும் என்ன ஆனாலும் ஆடணும், இதே போனாலும் அப்படின்ற மாதிரி என்னன்னா அது ஒவ்வொருத்தருடைய இது போகணும். ஃபுல்லா ராகத்தாவள பாவணும். அந்த பாவம் மொத்தம் உடலுக்குள்ள வந்துட்டாவே அதுக்கப்புறம் அதுதான் போகணும்னு எண்ணம் வரும். ஸோ அந்த இது வர வரைக்கும் அது இப்படி போலாமா எனக்கு கூட அலைஞ்சது சின்ன வயசுல. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இங்க எல்லாம் நிறைய பொறாம இருக்கு, இது தேவையில்லை, இப்படி போலாமா இல்ல சினிமாவுக்கு போலாமா அப்படிலாம் இருந்து அப்புறம் கிராம மக்கள் விடலை என்ன கட்டை கூத்து தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன தாம்பலம் கொடுத்து அர்ஜுன் தாப்ஸ் ஆடு கோடமடையில அது மாதிரி நிறுத்திட்டாங்க 1970. அது போலலாம் ஒரு அதனுடைய ஆர்வம் மக்களும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு அவங்க மனசுல போய் நின்றுட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும், அந்த கூத்து தான் ஆடணும் விட மாட்டாங்க. அது ஈடுபாடோட செய்யும் போது அது நல்ல ஒரு இதுதான் எனக்கு. ஆடுறதுக்கு என்னால முடியாதுங்க. அந்த லெவல்ல இந்த மாதிரி எனக்கு இல்ல. பட் மேடை காட்டுறதுக்கு கடைப்பா பெரும்பாலும் நம்ம பாரதம் தான் பண்றோம். அப்புறம் கௌரவ் சார் சொல்ற மாதிரி அந்த மகாபாரதத்துல காட்டுறதுக்கு டைலமாஸ் டைரக்டா நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய சொல் தொட்டுது. அது மட்டும் இல்ல, இது கூட்டு பார்த்து அந்த கூட்டுடைய இசை அதனுடைய சவுண்ட்ஸ்கேப் அது ரொம்ப யூனிக் ஸ்பெசிபிக். நல்ல மேலக்காரங்க இருக்கும் போது இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது நம்முடைய இதுக்கு கூட நைட்பூரை பார்க்கும் போது நைட்பூரை பார்க்கறதுக்கு ரொம்ப வேறு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இது டீச்சர் பார்க்கறதுக்கு வேறு, முழு ராட்சி கூட்டு அனுபவிக்கிறதுக்கு வேறு. அது ஒரு அனுபவம். உட்கார்ந்து இத்தனை ஆளுங்க கலந்து பார்க்கறதுக்கு நம்ம அந்த நேரத்துல பாரதம் தான் இருக்கிறோம். சபாதா சொல்லுவாங்க, நம்ம அந்த ஆர்மி நம்ம அந்த நடக்கிறதுக்கு ஆளுங்க
டைரக்டா நம்முடைய வாழ்க்கை ஒரு இம்பாக்ட் இருக்கு. அப்புறம் இந்த எஸ்தெட்டிக்ஸ் இருக்குது. அது எஸ்தெட்டிக்ஸ் பற்றி விவாதம் பண்ண முடியும். கூட்டுடைய எஸ்தெட்டிக்ஸ் ரொம்ப ஸ்பெசிபிக் இருக்குது. பட் இந்த இயல் இசை நாடகம் பூரா இங்கதான் வரும். அத ஒரு குறிப்பிட்ட ரசிப்பு இருக்குது. சில முக்கியமான கூட்டு பிளேஸ்ல உதாரணமா கிருஷ்ணன் தூது, அது ரொம்ப தமிழ் ஸ்பெசிபிக் தான் ரசிக்கிறதுக்கு. இது வெளியே கொண்டு வர்றதுக்கு அவுட் சைட் தமிழ் ரொம்ப கஷ்டம். சுபத்ர கல்யாணம், ஏன்னா அந்த பாட்டுங்க அந்த இசை அப்படி வாஜிரமாயிச்சுக்கிறார். அது நல்லா பாடும் போது அப்புறம் கிருஷ்ணன் தூது அந்த விவாதம், துரியோதன கிருஷ்ணனுடைய தர்க்கம், வாதம், அது ஒரு விளையாட்டு. அதுக்கு ஒரு பட்டிமன்றம் நம்ம நேர் இல்ல, அது ரொம்ப உள்ள விஷயம் நிறைய இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ரசிப்பு கொடுக்கும். கட்டபொம்மன் பாணியிலேயே வந்து எழுதியிருக்கிற வாத்தியார் மக்களோட எப்படி இணைந்து போகிறதுக்கு அந்த திருவிழாவில் இந்த கூத்து இது வேணும் வைக்கிறதுக்கு இன்னும் காரணம் கேட்டீங்கன்னா, கர்ணமோட்சம் கூட இந்த கூத்து பாணியில் கட்டபொம்மன் பாணியில் ஆடுறது வந்து குடும்ப பாணி மாதிரி போகும் கதை. முன்னுரி கர்ணன் அர்த்தமே குடும்ப கதை இன்னும் அதிகமா. கர்ணன் பாரதத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஆனா நாங்க ஆடுற கூத்துல அவங்க பேசாம இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பேசுறாங்க, திரை போட்டு அப்புறம் திரைமறையில பேசுறது, அப்புறம் தாம்பரம் வாங்குறது, ராம அப்படியே சூழல் அப்படியே கொண்டு வந்துடும் அந்த கதைக்குள்ள. அப்ப அதனால அவங்களும் ஒரு பாத்திரம் ஆயிடுறாங்க மக்கள். அதே மாதிரி கேரக்டர் காலமா இருக்கிறாங்க, அதே மாதிரி செய்யறாங்க. துரியோதனா அந்த பதினெட்டு போட்டு துரியோதனா அவர் கடி பாருங்க, இந்த கதை நமக்கு தெரியல. பட் இது அதனாலதான் இது அவ்வளவு தற்காலமுக்கு ஒரு எபிக் ஸ்டோரி. பட் அவ்வளவு லைக் ஷேக்ஸ்பியரியன் இருக்கு தமிழ்நாட்டுல. அவெல்லாம் கூட ஆடுறாங்க, இதே குத்து இதே கதை தான் ஆடுறாங்க. ஒவ்வொரு நடிகருடைய திறமையில அவங்க வெளிப்படுத்துற விதத்தை தான் மக்கள் அதை பார்த்து அதே கர்ணவேஷம் நான் மட்டும்தான் இல்லை, எல்லாரும் அதே மாதிரி ஆடுறாங்க. நன்றி. ஒரு பாணி இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். சில இந்த நம்ம பக்கத்து பாணி, செஞ்சி பாணி இருக்கு, ஆமா, இந்த மாதிரிலாம் இருக்கு. அங்க சேலம் பாணி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து நம்ம கலைவாக கூட வச்சிருக்கேன். அங்க வந்து அவங்க பண்ணும்போது ஒரு ஆடையோ இல்ல கதைய ஒரு இதுவா இருந்தாலும் அவங்க கொண்டு போற விதம், பாடுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அதே தானே கதை, அதே தானே கேரக்டர். அந்த மாதிரி நிச்சயமா வரும்போது இதனுடைய இது பார்த்துட்டு இது மாதிரி தான் வேணும் அவங்களே கூட கேட்பாங்க, இந்த கொஞ்சம் கிரெடிட் எங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க சார். சூப்பர், அருமை. ஓகே, நீங்க ரெண்டு பேருமே சொல்றதுல எனக்கு ஒண்ணு ரொம்ப நல்லா புரியுது. அதாவது எனக்கு முன்னாடி இப்போ எங்க வீட்டுல இப்போ அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க, இல்ல பெரியவங்க பேசிக்கிறாங்க, ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பத்தி பேசுறாங்கன்னா அந்த நிகழ்ச்சி அங்க நடந்துட்டு இருக்கு, அதுல என்னுடைய ஈடுபாடு வந்துருது. அது போல நீங்க ஒரு தரமும் இந்த கட்டக்கட்டி வேஷம் ஆடும்போது ஒரு துரியோதனனோ, ஒரு கர்ணனோ, ஒரு திரௌபதியோ, ஒரு துர்சாசனோ அந்த நேரத்துல அங்க அது உயிரோட்டத்தோட வராங்க. அதுவும் இல்லாம ஒரு பார்வையாளரா நானும் அங்க உள்ள வந்துடுறேன். அந்த வஸ்திராபரணம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தனா நானும் ஆயிடுறேன். அப்போ ஒரு திரௌபதியோட வஸ்திராபரணம் பண்றாங்கன்னா அந்த நேரத்துல எனக்கு வர கோபமும் நிச்சயமா அங்க என்னால முழுமையா உணர முடியும். அவங்க கோவிந்தான் கட்சியின் தெய்வம் மாதிரி கூட வருவாங்க, ஆடுவாங்க. அவங்க வந்து பெரிய துர்ச்சாசனம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நிறைய நடந்திருக்கு. அந்த திரௌபதி வஸ்திராபரணத்துல நடக்கும், கீழ்ச்சி சம்மாரத்துல நடக்கும். திரசாரணி அந்த நந்தவனத்துல இது பண்ணும் போது அப்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி அது ஒண்டிட்டாங்கன்னா தெய்வம் அந்த மாதிரி கோவிந்தான் ஒரு ஆரணி பக்கத்துல ஒரு ஊர்ல என் காலை பிடிச்சு கிழிக்கிறதுக்கு ஓடி வந்த ஒரு ஆள் அப்படியே சின்ன வயசு அப்படியே எகிரி குதிச்சு அதுல போயிட்டு அப்புறம் வந்து எடுத்துட்டு வர அந்த முழுராட்சி கூட்டம் யாருமே மேடைக்கு வரமாட்டாங்க. நிச்சயமா ஓனர்ஷிப் இருக்கு, அவங்க காசு கொடுக்குறாங்க டேமேஜ். இது அவருடைய அவங்களுடைய இடத்துல தான் நடக்குது. நிச்சயமா உரிமை இருக்கு, அந்த நேரத்துல இருக்குது. டிவி நமக்கு உரிமை கிடையாது, டிவி ஆஃப் பண்ணலாம் அவ்வளவுதான் பிடிக்கலன்னா. இது அப்படி இல்லைங்க. எனக்குள்ள அந்த ரசங்கள் ஊர்ந்து கேட்பாங்க, கூட்டு சரியில்லைன்னா கேட்பாங்க, ஏன் அப்படி பாடுறீங்க. இங்க திருவண்ணாமலையில கிரிவல பாதைகள்ல நான் பார்த்தது உண்டு. அந்த நேரத்துல நிறுத்தி துர்சாசனன் வந்து அங்க போகும்போது யுதிஷ்டனை திட்டுவாங்க.
கூட்டத்துல இருந்து திட்டுவாங்க, இப்படி உட்காந்துருக்கியே, உனக்கு கோபம் வரலையா, நீ செய்யறது சரியா அப்படி. அதாவது அந்த அளவுக்கு ஒரு அவங்களுடைய, எனக்கு என்ன அந்த நேரத்துல ஆச்சு அப்படின்னா, என் உள்ள இருந்து நான் வெளியில போயிடுறேன். என்னுடைய தினப்படி கவலை, தினசரி கவலை, காசு 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இல்ல, என்னோட வேலை, என்னோட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில போய் திருப்பி உள்ள வரும்போது, நான் எனக்குள்ளேயே வரும்போது அந்த நேரத்துல ஒரு அருமையான மாற்றத்தை உணர்ந்தேன். நீங்க சொல்றதுல இருந்து அந்த புள்ளி எனக்கு உணர முடியுது ஐயா. அந்த கவலை எல்லாம் மறந்து அதுக்குள்ள நுழையிற அளவுக்கு அந்த கூத்து கொண்டு வந்துட்டோம்னா அதுதான் கட்டக்கூத்துடைய மகிமை. அந்த பாட்டு, அந்த வசனம் அப்படியே அதை அப்படியே பார்க்க அதனாலதான் அந்த பாட்டுல எழுதிப்பேன், பார்த்து அது பாட்டுல எழுதிருக்கேன். அது அப்படியே நீங்க தன்னை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அதுக்குள்ள நுழைஞ்சிடணும். அருமையா சொன்னீங்க ஐயா. இந்த நேரத்துல நான் அபர்ணா மேடம்கிட்ட போக விரும்புறேன். மேடம், ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? why is it important for a person? இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். in your point of view, why do you think it's important to appreciate? நம்ம ஒரு சாதாரண மனுஷனா why should I appreciate கட்டைக்கூத்து? what is happening there? ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கிற டிஸ்கனெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்மளோட கல்ச்சருக்கும் உள்ளான வந்து அந்த டிஸ்கனெக்ட், அந்த சாசம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் கல்ச்சர், தமிழ் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம எண்ணத்தை வந்து நம்ம வசதியா வைக்கிறோம். ஓகே, அதை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஓகே, ஹவு மச் நம்ம வந்து அதோட பார்ட்டிசிபேட் பண்றோம் முக்கியமா, ரைட்? அண்ட் அதை நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளவு அதை வந்து என்ரிச் பண்றோம். அந்த நாள் நம்ம இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டோம்னா, நிறைய கேள்விக்கு நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ மார்க் 1ல இருந்து 10 கொடுத்தோம்னா நிறைய வந்து நம்ம 1, 2 அந்த மாதிரி தான் மார்க் வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம எதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து கம்மியான சில விஷயங்கள்ல தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். ஆனா கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஐ திங்க் நம்ம when we were having this previous discussion நம்ம சொல்லிட்டு இருந்த போது, இப்போ நம்ம ஏர்போர்ட்ல வந்து டிபார்ச்சர் அரைவல் லவுஞ்ச்ல இறங்கிட்டு நம்ம வந்து வெளியில வர வழியில நம்ம பாக்குறோம் அந்த ஃப்ரீசஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குது. இப்ப வந்து சைனீஸ் பிரீமியர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா என்ன நம்ம ஷோகேஸ் பண்ணோம்? நம்மளோட கலாச்சாரத்தை தானே நம்ம ஷோகேஸ் பண்ணோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து வசதியா வந்து நம்ம அதை கொண்டாடுறோம். பட் ஆன் அ day-to-day basis, what are we doing, to keep this art form alive? சோ இப்ப நம்ம கொண்டாடிடுறோம், நம்ம பார்த்துடுறோம், ரசிச்சிடுறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆக போகுது? இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸோட நிலைமை எல்லாம் என்ன ஆக போறது? மியூசியம்ல தான் வச்சு பார்க்க போறோமா? யூடியூப்ல தான் நம்ம பார்க்க போறோமா? அது நேரம் நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? அது இல்லைன்னா அதுக்கு வந்து யார் ஃபால்ட்? நம்ம வந்து கவர்மெண்ட் ஒண்டி பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, இவங்க ஒண்டி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அந்த ஓனர்ஷிப் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒண்ணு அது அழியாம பாக்குறது வந்து நம்ம எல்லாரோட பொறுப்பு. யாரெல்லாம் அதை கொண்டாடுறோமோ அத்தனை பேரோட பொறுப்பு அது. அதை வந்து டு கீப் இட் அலைவ், ரைட்? நம்ம கல்ச்சருக்கு பின்னாடி இருக்கிற லைவ்லிஹுட்ஸ். எந்த கல்ச்சருமே வந்து ஒரு வேக்யூம்ல கிடையாது. இப்ப நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம சாப்பிடுற உணவா இருக்கட்டும், லீஜரா இருக்கட்டும், வர்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கல்ச்சர் இருக்குது. இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு லைவ்லிஹுட் இருக்குது. அந்த லைவ்லிஹுட் இருந்தாதான் இந்த கல்ச்சர் இருக்கும். இந்த கல்ச்சர் உண்டி தானா வந்து இட் கான்ட் லிவ், ரைட்? சோ அந்த கனெக்ஷனை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா ஐ திங்க் we have to look at that point, where the culture and the livelihood intersect. And India particularly, because இதெல்லாம் living livelihoods, இப்பெல்லாம் it's all alive. We may be seeing the last generations of people doing it as a full-time livelihood. அடுத்த தலைமுறையிலயும் பண்ணுவாங்களா இருக்கும், அவங்க ஃபுல் டைமா பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தான் இட்ஸ் கோயிங் டு பி the question. இது வரைக்கும் எப்படி அவங்களால ஃபுல் டைமா பண்ண முடிஞ்சது, இனிமே பண்ண முடியலன்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஐ திங்க் those are the larger questions we need to ask as a society. இதுக்கு வந்து ஈஸி ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு புக் எழுதினேன், 9 rupees an hour அப்படின்ட்டு. அது வந்து தமிழ்நாட்டுல அழிஞ்சிட்டு வர கலைகள் பத்தி எழுதினேன். அதுல வந்து ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் வாஸ் அபவுட் கட்டைக்கூத்து. அப்போ நான் வந்து ஹேனா மேடமும் ராஜ்கோபால் சாரும் பார்த்திருந்தேன். ஸோ அப்போ அவங்க வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லைவ்லிஹுட்குள்ளேயும் போனீங்கன்னா அதுல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குது. கட்டைக்கூத்துலயும் அப்படிதான். சோ இப்ப நம்ம ஒரு சிட்டில இருக்கிறவங்க வந்து இப்ப அவங்க சொன்னாங்களே, இப்ப வந்து ஒரு கிராமப்புறங்கள்ல வந்து நைட் ஃபுல்லா ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்றதே வேற. சாரோட ஸ்டூடெண்ட் தான் தமிழரசின்னு, அவங்க என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, மைக் வச்சு ஒரு ஆடிட்டோரியம்ல கட்டைக்கூத்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாரும் ஒரே சைலண்டா இருக்காங்க. என்ட்ரியில வந்து அவங்க கிளாப் பண்றாங்க, எக்ஸிட்ல கிளாப் பண்றாங்க, அவங்க வந்து காமெடியனுக்கு வந்து தே ரெஸ்பாண்ட்.
மத்தபடி சைலண்டா இருக்காங்க. கிராமத்துல அப்படி கிடையாது. அவங்க வந்து அவங்க ஃபீட்டால பேசுவாங்க. அவங்க வந்து அவங்க சைகையில, அவங்க ஒரு கோஷத்துல எல்லாத்துலயுமே அவங்களோட அப்ரிசியேஷன் தெரியும். தட்ஸ் த கைண்ட் ஆஃப் கல்ச்சர் இட் இஸ், ரைட்? சோ அந்த கல்ச்சரை நம்மளால எப்படி, how can we keep it alive? இப்ப நைட் ஃபுல்லா நம்ம சிட்டில பாக்குறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, நம்மளால செய்ய முடியுமா? அதே can we keep the integrity of the art form alive in a different environment? I think that's something sir and Hannah ma'am will have better answers for. Beautiful. Thank you Hannah madam. Sorry, thank you Aparna madam. நீங்க சொல்றதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கரு என்னால உணர முடியுது. கல்ச்சர்னு நம்ம சொல்றோம், கல்ச்சருக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹானா மேடமும் ஒரு இடத்துல குறிப்பா சொல்லியிருந்தாங்க. நான் அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட போறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் அப்பர்ணா மேடம். அதாவது நீங்க உங்களுடைய பார்வையில when you have researched for all in the writing these books, இந்த மாதிரி விஷயங்கள்ல can you shed us some light on how Kattaikothu remains a repository of the culture that we're talking about? What does it still hold for us? நம்ம அதுக்குள்ள போனா நம்மளால என்ன உணர முடியும்? Which part of the culture is alive there? ஒன்னு. ரெண்டாவது, is there any examples of how Kattaikothu has played some important roles or pivotal roles in key areas around the culture, Tamil culture and identity? ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஐடென்டிட்டியே வந்து கல்ச்சருக்குள்ள தானே இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம தமிழ் கல்ச்சரும், இப்போ நம்ம வந்து மகாராஷ்டிரியன் கல்ச்சரும், பிகாஸ் ஐ லிவ் இன் மும்பை ஹியர், பார்த்தோம்னா நிறைய வந்து யூனோ ஒரு வென் டயக்ராம் போட்டோம்னா நடு ஏரியா வந்து நல்லா பெருசாவே இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப டிஸ்டிங்டா இருக்கும். நம்ம சாப்பாடுல இருந்து எடுத்துக்காங்களேன், நம்ம வந்து விளைக்கிற, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம விளைக்கிற வந்து பேடி ரைஸ் கிரெயின்ஸ்ல இருந்து, இப்ப மாப்பிள சம்பாவா இருக்கட்டும், ஜீரக சம்பாவா இருக்கட்டும், கண்டிப்பா அது வந்து குஜராத்ல போனீங்கன்னா கொல்லம் இருக்கும், வேற வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்கும். லைக் தட் இட்ஸ் வெரி ஸ்பெசிபிக். இப்ப கட்டைக்குத்து அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சே தமாஷா, which is you know the theater form in other areas, or it is very different from yakshagana, or you know it is very different from kathakali, right? So how is it different? Hannah madam வந்து எனக்கு ஒன்னு சொல்லியிருந்தாங்க, மற்ற சில ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் வந்து பாடுறவங்க வந்து வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு பாடுவாங்க. ஸோ ஆடுறவங்களோட முகத்துல வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் பாவனை எல்லாம் தெரியும். இப்போ கட்டைக்கூத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸுங்க. அது it's among the most complex sophisticated art forms. ஏன்னா அவங்க வந்து பாடுவாங்க, அவங்க ஆடுவாங்க, அவங்க வந்து தாளம் போடுவாங்க, அவங்களே அவங்களுக்கு மேக்கப் செஞ்சுப்பாங்க. அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆல் இன் ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ், ஈச் கட்டைக்குத்து பெர்ஃபார்மர். ஓகே, அந்த டாப் ட்ரூப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டாமினா அண்ட் ஸ்கில் நைட் 8 மணி நேரம் அவங்களுக்கு வந்து பண்றதுக்கு ரொம்ப அதிகமா தேவை இருக்கும். இதுல வந்து சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலா அவங்க மேக்கப் இல்லாத போது நீங்க பாத்தீங்கன்னா சின்னதா இந்த கேர்ள்ஸ் தமிழரசி அண்ட் திலகவதி நான் பாத்திருக்கேன், 2 சூப்பர் பெர்ஃபார்மர்ஸ், 2 பேரும் சாரால ட்ரெயின் பண்ணப்பட்ட பெர்ஃபார்மர்ஸ், கட்டைக்கூத்து குருகுலம் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சின்னதா இருப்பாங்க, அவங்க மேடைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஹோல் ஸ்டேஜை வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கல்ச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாட் ஆர் தி கீப்பிங் அலைவ் இன் த டான்ஸ் ஃபார்ம்? நம்ம மொழி, ஓகே, நம்ம லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா நம்ம கட்டைக்கூத்துல வந்து ஃபுல்லாவே தமிழோட அழகான வந்து ஒரு தமிழ், அதுல வந்து கதை சொல்ற விதம், ஓகே, அந்த காஸ்டியூம்ஸ், யூனோ த நடைமுறை. அதாவது கட்டைக்கூத்து வந்து ஒண்ணு வந்து ஓகே நம்ம மகாபாரதம் அதுல இருந்து வந்த கதைகள் அப்படின்னு சொல்றோமே தவிர, கட்டைக்காரன் வந்து வரைச்சே அவர் வந்து கரண்ட் டே பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து வெளியில நடக்கிறத பத்தி அவர் வந்து அங்க வந்து கிண்டல் பண்ணி பேசுவாரு. அதை வந்து மகாபாரத டைமோட கனெக்ட் பண்ணுவாரு. சோ அவரால வந்து பாஸ்டையும் பிரசன்டையும் ஃபியூச்சரையும் கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து இம்ப்ராம்ப்டிவா பண்ணுவாரு. இல்ல கரெக்டா சார் நான் சொல்றது? அவரு 2 பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க பெரிய ராஜா திருதராஷ்டிர மகாராஜா வர்றாரு கட்டைக்குத்துல. திருதராஷ்டிர மகாராஜா வர்றாருன்னா கட்டிக்காரனை கேட்பாரு, எப்படா இருக்கு, சரியா இருக்கா எல்லாம் அப்படின்னு. வாங்க வாங்க, நீங்க வர்றீங்கன்னு சொல்லிதானே நாங்க எல்லாம் டிராபிக் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு. இப்ப எப்படி ஒரு மினிஸ்டர் யாரோ வந்தாலோ பெரிய மகாராஜா நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தாராளமா வரலாம் அப்படின்வாங்க. அதாவது இப்போதைக்கு எப்படி வர்றாங்களோ ராஜாங்க, அவங்களுக்கு நாங்க எப்படி வழி விலக்கி விடுறோமோ, கார் எதுவும் வராம டிராபிக் வராம பண்றோமோ, அதே வாங்க தாராளமா வாங்க, எப்படின்னா வாங்க அப்படின்வாங்க. அதாவது அதுக்குள்ள காமெடி என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் அந்த ராஜாவுக்கு அப்படிதான் சொல்லணுன்ற மாதிரி அவருக்கு காட் பண்ணுவார். நீங்க சொல்லுங்க, அது மாதிரி நிறைய இருக்கு. கட்டிக்காரங்க தற்காலம் மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க யாருங்க, எந்த நாடுங்க அப்படி. கட்டைக்கூத்தனுடைய இன்னொரு தரம் என்னன்னா, கட்டிக்காரன் கேள்வி கேட்டு அவரு ராஜா
நான் யார், இது என்ன நாடு, அங்க தேசம், என் பெயர் என்ன, கண்ண மகாராஜன், இப்படி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அந்த வசனத்தை அப்படிதான் கொண்டு வருவாங்க, அப்படிதான் எழுதியிருக்காங்க. அதனால அது மக்கள் பக்கமா இருந்து பேசுற மாதிரி கட்டிக்காரனுடைய கேரக்டருடைய இது அவங்க அந்த சூழ்நிலை கொண்டு வருவார், அந்த சூழ்நிலை கொண்டு வருவார். அவரு அப்படியே எல்லாத்துக்கும் போவாரு. ராஜா வேஷம் அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அப்ப ரெண்டுமே இணைக்கிற பாலமா தான் இருப்பாரு. ஐ திங்க் வந்து கட்டை கூத்துல வந்து ஆல்சோ இப்ப சோஷியல் கொஸ்டின்ஸுக்கும் வந்து நிறைய ஆன்சர்ஸும் கொடுக்குறாங்க. இப்ப ராஜ்கோபால் சாரே ஒரு கதை எழுதியிருக்காரு, வேர் ஹி சேலஞ்சஸ் பேட்ரியார்கி அவங்களோட பிளேஸ்ல. ஸோ ஐ திங்க் an art form like this is not static, it is not something which is time bound. அதாவது இப்ப வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டை கூத்துக்கும் இப்ப இருக்கிற கட்டை கூத்துக்கும் கண்டிப்பா நிறைய வித்தியாசங்களும் இருக்கும், மாற்றங்களும் இருக்கும். அது நடைமுறைக்கு ஏத்த மாதிரி மாறிண்டே தான் இருக்குது. அந்த மாற்றங்கள்லாம் வந்து என்னன்னா அங்க கதை எழுதுறவங்க எல்லாமே வந்து they keeping the culture alive, and culture is always dynamic இல்லைங்களா? இப்ப நம்ம போடுற உடையும் நம்ம அப்பா அம்மா போடுற உடையும் இப்ப பிளவுஸ் ஸ்டைலே நீங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மா போடுறதுக்கும் இப்ப நான் போடுறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதாவது இப்போ 50s ஃபிலிம்னு நம்ம எடுத்தோம்னா என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும், அந்த காலத்துல எல்லாரும் பஃப் ஸ்லீவ் பிளவுஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். ஆல் தட் ரைட், everything is reflected in the art form. So these art forms collectively or even craft forms, whatever it is, it maintains aesthetics or everyday aesthetics, colors, movement, language, எல்லாமே ஒரு ரெபாசிட்டரியா இருக்குது. ஸோ அந்த ரெபாசிட்டரி வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியாமையே அது வந்து ஒரு இட்ஸ் a living museum, you know, every performance is a tableau. நம்ம பார்க்கிறது வந்து அது it's something which is so priceless. நம்ம அதை அந்த கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து அதை வேல்யூ பண்றதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். அதாவது கல்ச்சர்னா அது பின்னாடியும் எங்கேயோவும் இல்லை, இன்னைக்கும் அது அலைவா இருக்கு, இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் அது அலைவா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அருமையா கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ. இத இப்போ இன்னும் ஒன்னு ரெண்டு கேள்வி கழிச்சு இதை கொஞ்சம் இன்னும் ஓபன் பண்ணி இதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் வர விரும்புறேன். ஒரு குறிப்பா ஒரு பாயிண்ட்ல ஹானா மேடம் சொன்னாங்க. ஹானா மேடம் நீங்க யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸ் பார்த்தேன், அதாவது to bring Tamil into its full form, to experience it fully and to enjoy it அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு உடனே ஒரு கேள்வி வந்தது, ஓ அப்படியா, அப்பனா இது தெரியாததுனால நான் தமிழ்ல இருக்கிற எந்த பாகத்தை உணர முடியல, எதை உணர முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ நான் கட்டை கூத்த நான் உணர ஆரம்பிச்சேன், நான் ரசிக்க ஆரம்பிச்சேன்னா அப்ப என்ன எனக்கு புரிய ஆரம்பிக்கும்? அந்த கேள்வியை உங்கள்கிட்ட வைக்க விரும்புறேன். என்னுடைய அகடமிக் ஒர்க்கையும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேருங்க தமிழ் போற்றி பாடுவாங்க, பட் தமிழ் என்ன ஸ்பெசிபிக் இருக்கு? நான் ஒரு எந்தாலஜி ட்ரைனிங் தான் இருக்கு, ஸோ முழுமுள்ளாவது சம்ஸ்கிருதம் தான் படிச்சு ஆகணும். அப்புறம் நான் ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம், எனக்கு கூட தமிழ் வேணும், ஒரு லிவிங் லாங்குவேஜ், அதே ஓல்ட் ஹெரிட்டேஜ் இருக்குது, எனக்கு அதுக்கு டைம் கொடுங்க படிக்கிறதுக்கு. பட் இதை பற்றி கூட யோசிக்கும் போது தமிழே டிஃபைன் பண்றது இயல் இசை நாடகம். சோ இயல் இசை நாடகம் கேட்கணும், பார்க்கணும், படிக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. தமிழுடைய பலம், தமிழுடைய ரசிக்க வெளி வரத்துக்கு it needs to be performed. அப்புறம் the repository of Tamil is in the performance. பர்ஃபார்ம் பண்ணலன்னா தோற்று போகும். இப்போ அவருடைய அப்ப காலத்துல இந்திய சுதந்திரம் பற்றி பாட்டு பாடுறாங்க, இப்போ அந்த பாட்டுங்க ரெலவெண்ட் இல்ல. சோ மேதுவா இப்போ ராஜகோபாலுக்கு இன்னும் தெரியும், பட் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாட்டுங்க தெரியாது. பட் சினிமா பாட்டு வந்திருக்குது, கொஞ்சம் சினிமா ஸ்டைல் சீசன்ல வந்து. ஸோ இதுக்கு கான்ஸ்டன்ட்லி அப்பார்ட்மெண்ட் மேடம் சொல்றதுக்கு மாதிரி மூவிங் தான் இருக்குது. பட் நீங்க அந்த கூட்டு எப்படி அப்ரிஷியேட் பண்றதுக்கு கேட்டீங்களா? அந்த appreciation is in the language, but the language defines itself in a very modern social linguistic way as being alive. அதை பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தமிழ் கிடையாது. ஓலைகள், நோட் புக்ஸுங்க பிரயோஜனம் இல்லை. அது ஒரு வேறு ஒரு ப்ரோஸ் புக் படிக்கிறதுக்கு அது வேறு கூட இல்ல, போட்ரி தான் பெரும்பாலும். வசனம் பேசும் போது அங்கதான் ப்ரோஸ் வரும், பட் the main core அதை பார்த்து விருத்தம் கண்டாட்டம் அதுதான் இருக்குது.
அதுதான் ரொம்ப அந்த லாங்குவேஜ் தான் அந்த தமிழுடைய இனிமையான பட் அதே நேரத்துல கோபத்தோடு எல்லாம் அந்த ரசம் தான் அதுலதான் வருது. அது கொண்டு வரணும், அதுக்கு ஒரு லிவிங் பாடி தேவை, அது வெளியே கொண்டு வரதுக்கு. அதுதான் கூட அந்த கனெக்ட்னஸ் தான் கொடுக்கும். we connect through the body through the mind. அது வேற ஒரு கேள்விதான் ரேஸ் பண்றது. அது எங்க இருக்குது, அந்த பற்றி பேசுற கேரக்டர் எங்க இருக்குது, வேறோல இருந்து வராது. அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. துரியோதனை எப்படி இருக்குது, என்ன மாதிரியா துரியோதன வெளும் காட்டலாம், துரியோதன நல்லவர் காட்டலாம் அதே கூட்டுல. சோ இந்த லெவல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது. இதுக்கு ஆடியன்ஸ் எப்படி அப்ரிசியேட் பண்றதுக்கு கூட்டம் அந்த வழி போகும். அது ஒரு ரொம்ப டெமோக்ராட்டிக் வே. இந்த கலை ஜனங்களுக்காக தான் செய்யறதுக்கு. சோ வேற கலைகள் பார்த்தா அது ஹை எஸ்தட்டிக், நம்ம உட்கார்ந்து தான் கேட்கணும், வாய் மூடணும். எனக்கு நான் ஐரோப்பா ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது ஜனங்க என்ன திட்டுவாங்க, என்ன பேசுவேன் எடுத்துட்டுவாங்க, வாய் திறக்க கூடாது, சைலண்டா யோசிக்கணும், என்ன ரியாக்ஷன் வரக்கூடாது. கூட்டப்படி இல்ல, ஜனங்க பேசுவாங்க, கமெண்ட் பண்றாங்க, அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத கூட்டு பேசுவாங்க. இது எல்லாம் இதுல இருக்குது. அப்புறம் தமிழ் ரசிக்கிறதுக்கு நான் ஒரு தமிழ் நேட்டிவ் ஸ்பீக்கர் இல்ல, அது ஒரு லாங் டைம் இருக்குது. என்ன சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப இலக்கணமா தமிழ், அது ஒரு பியூட்டி இருக்குது. பட் எவ்ரிடே லைஃப் யூஸ் இல்ல, யாருக்குமே புரியல. அப்புறம் கூட்டு ஃபுல்லா அந்த ரேஞ்ச் இருக்குது. இது ஒரு டிராமேட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப கோச்சில இருந்து ரொம்ப பியூர் தமிழ் வரைக்கும் எல்லாம் இருக்கு. இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரசிப்பு கொடுக்குது. அது பேர் கட்டியக்கார் ரொம்ப இலக்கண மாதிரி பேசும் போல அது ஒரு கிண்ண மாதிரி ஆகும். என்ன அவர் எவ்ரிடே லைஃப் கேரக்டர். சோ இது கூட்டுல இந்த டிராமட்டர்ஜில எல்லாம் உபயோகிக்கலாம். ஒரு கூட்டுல இருக்கிற ராமராவனா அவங்க ஒரு விருத்தம் வருது பாடுற பிரிய ராகம். பட் உள்ளே கருத்து ட்ரிங்க்ஸ் பற்றி இதெல்லாம் பற்றி தான் பாடுறார். அதே மாதிரி கலர் யூஸ் பற்றி கொஞ்சம் கிண்ணும் தான் இருக்குது. அவங்க எப்படி பாடுறாங்க, அப்புறம் கூப்பிட்டு பாடுவாங்க. பட் கத்திரிக்காய் பற்றி எல்லாம் வெஜிடபிள்ஸ் பற்றி தான் பாடுவாங்க. ரொம்ப அருமையா சொல்றீங்க ஹானா. எனக்கு அதாவது வெறும் ஒரு புஸ்தகத்துல படிக்கிறதோ இலக்கணத்தை மட்டுமோ அல்லது என்னோட பாஸ்ட பத்தி மட்டுமோ நான் பேசுறதுல ஒரு தமிழ் இல்ல, இன்னைக்கு எனக்குள்ள அலைவா இருக்குங்கிறது ரொம்ப அருமையா கொண்டு வரீங்க. ஒரே கூத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், அந்த கூத்துக்குள்ள நானும் இருக்கேன். நான் அங்க நான் ஒரு காசு கொடுத்து நான் பாக்குற ஒரு ஆளா இருந்தாலும் நானும் அந்த கூத்துல ஒருத்தரா இருக்கேன் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொல்றீங்க. மேகி, நீங்க உங்க கையை ஒசத்தின மாதிரி இருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, உங்க கேள்விக்கு ஹானா மேடம் பதில் சொன்னது ரொம்ப பொருத்தமா அமைஞ்சது. அவங்க வெளிநாட்டுல இருந்து இந்த கலை மேல காதல் கொண்டு இன்னைக்கு அந்த குருகுலத்தை உருவாக்கி 25 வருஷமா நடத்திட்டு வராங்க அப்படின்னா அந்த கூத்து அவங்கள எந்த அளவு ஈர்த்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. அவங்க சொன்னதுல அழகா இருந்தது என்னன்னா, தமிழ்ல நமக்கு பேசுற தமிழுக்கும் எழுதுற தமிழுக்குமே வேறுபாடு உண்டு இல்லையா? அது இலக்கண தமிழ்னு சொல்லுவோம். மன்றத்துக்கு கூட நாங்க நிறைய பேரை பேச கூடும்போது கேட்பாங்க, என்னங்க நாங்க அப்படியே இலக்கண தமிழ்ல பேசணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல வேண்டாம், பேச்சு தமிழ்லயே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்தாலும் பரவாயில்ல, அதுக்குதான் நாங்க சொல்றது. ஆனா இந்த கூத்து அவங்க ஹானே சொல்ற மாதிரி முதல்ல இது ஐம்புலன்களுக்கும் ஒரு விருந்து அமையுது. மொழி ஐம்புலன்கள் மூலமாவும் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி அமையுது அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா தமிழுக்கும் அமுது என்ற பேர்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒவ்வொரு நம்ம கேட்கறதாகட்டும், நம்மளுடைய உணர்ச்சிகளாகட்டும், நம்ம பார்வைக்கு அந்த அலங்காரங்களோட கண்ணாடி ஆடுறதாகட்டும், எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது நம்ம அப்படியே ஈடுபாட்டோட கவனிக்கக்கூடியது அது அமையுது அப்படிங்கிறது தெரிய வருது அவங்க பேசுறது கேட்கும் பொழுது. நாட்டிய வகைகள்ல அதான் நமக்கு ஈடுபாடு ஏற்படுறதுக்காக நாட்டிய நடன வகைகள்ல அதான். ஏன்னா எல்லா புலன்களையும் நம்மளால ஈடுபட்டு அதை ரசிக்க முடியுது. ஆனா கூத்து இன்னும் ஒரு படி எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அமையுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய நடைமுறை உள்ள கொண்டு வர முடியுது. அதே சமயம் இந்த வசனங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அமையுது. அதுதான் அதனுடைய பலன், அதனுடைய ஈர்ப்பு, அதனுடைய பலம் அப்படிங்கிறது
என்னுடைய அனுமானம் கேட்டதுல. நன்றி மேகி, ரொம்ப அருமையா அது இணைச்சு திருப்பி உள்ள கொண்டு வந்தீங்க. சூப்பர். ஸோ இப்போ நான் இன்னும் ஒரு கேள்வி, அடுத்த கேள்விக்கு இங்கிருந்து பில்ட் பண்ணும்போது இந்த கலையை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம், இந்த கலைக்கு பின்னாடி இருக்கிறத பத்தி இவ்வளவு பேசுறோம், இந்த கூத்து நடனம் ஆடுறவங்களை பத்தி பேசுறோம். அப்புறம் நான் மேடம் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. அதாவது ஆர்ட் பிரிங்ஸ் தி ஆர்டிஸ்ட் அலைவ், தி ஆர்டிஸ்ட் பிரிங்ஸ் தி ஆர்ட் அலைவ். இது ரெண்டும் இணைஞ்சு இருக்கும்போது இப்போ முக்கியமா ஹானா மேடம் கொண்டு வந்த பாயிண்ட், நான் வந்து ஒரு குவைட் பார்ட்டிசிபெண்டா ஆயிட்டேன்னா அந்த ஆர்ட்டுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் என்ன ஆகுது அங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா ஆயிடுது. மேபி யூரோப்ல அவங்களோட கல்ச்சர்ல அது நான் குவைட்டான பார்ட்டிசிபெண்டா அதை அப்சர்வ் பண்ணும்போது அது ரொம்ப அருமையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம அர்பன் பீப்புள், கிராமத்துல இருந்து வெளியில வந்தவங்களோட குவைட்னஸ், வாட் இஸ் இட் டூயிங் டு தி ஆர்ட்? கட்டைக்கூத்து என்னோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ நான் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பிராக்டிஷனர்ஸோட நான் பேசியிருக்கிறேன். பர்டிகுலர்லி தமிழரசி அண்ட் திலகவதி, அவங்க 2 பேரும் சொல்லியிருக்கிறதா எனக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் சொல்றச்சு அந்த ஒரு ஃபென்ஸ் இல்ல அப்படிங்கறதா எனக்கு தெரிய வந்தது. கட்டைக்கூத்துல வந்து கண்டிப்பா அந்த ஃபென்ஸ் இல்ல, அந்த பேரியர் இல்ல. இப்ப நம்மளோட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இப்ப நம்மளுக்கு ரொம்ப பாசிவ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம யூடியூபா இருக்கட்டும், நம்ம டெலிவிஷனா இருக்கட்டும், even reading a book, in some ways you're not a participant in any of the things that you're doing. But கட்டைக்கூத்து அப்படி இல்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கட்டை கூத்து வந்து நடந்துட்டே இருக்குமா, அப்ப வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் நோட் வந்து பின் பண்ணி விடுவாங்களாம். ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு இது வந்திருக்கும், அவ்வளவு பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அப்ப வந்து தலையை சுத்திட்டு வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் அவ்வளவு பேர் வந்து நின்று அவங்களோட வந்து பேசுவாங்க. இப்ப நம்ம அந்த where do we see that, அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், ஒரு இம்மீடியட் ஆடியன்ஸ் இன்டராக்ஷன் எவ்வளவு பெர்ஃபார்மன்சஸ்ல இருக்கும், எவ்வளவு ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். இப்ப நீங்க ஒரு பரதநாட்டியம் பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல நான் பரதநாட்டியம் காத்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸும் நான் போய் பார்த்திருக்கேன். அப்போ ஹேனா சொன்ன மாதிரிதான் எனக்கு, ஐ மீன் நம்ம ரொம்ப குவாய்ட்டா தான் ஒரு ஆடிட்டோரியத்துல உட்காந்துட்டு இருப்போம். நம்ம அப்கோர்ஸ் கிளாப் பண்ணுவோம், ரொம்ப விறுவிறுப்பா ஆடினாங்கன்னா நம்ம கிளாப் பண்றது உண்டு. பட் அதுக்கு மேல வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கர்நாடிக் மியூசிக் கச்சேரியிலே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து எப்போ ஆஹா ஆஹா சொல்லுவோம், எல்லாரும் தலையாட்டுறாங்க, எல்லாரும் தாளம் போடுறாங்க அப்படிங்கறது நம்ம வந்து பெரிய விஷயமா சொல்லுவோம் இல்லைங்களா? அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் மாதிரி இருக்கும். பட் கூத்து அப்படி இல்லை. நான் பார்த்த வந்து ஃபியூ கூத்துஸ்லயே வந்து நான் அதே ஆடிட்டோரியம்லயே நான் பார்த்த போது கண்டிப்பா இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் தான் இருந்தது. பட் ஆல் நைட் கூத்து வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையில 6 மணி வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க, காலையில 6 மணி வரைக்கும். அண்ட் ஐ திங்க் வந்து வந்துட்டு போறவங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சேம் பீப்புள் வந்து ஹோல் நைட் உட்காந்து பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சில பேர் வருவாங்க போவாங்க. ஸோ இட்ஸ் வெரி வைப்ரண்ட் டைனமிக் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வேர் தி ஆர்டிஸ்ட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் த ஐ திங்க் த ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களை குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அப்ப. சோ ஒன்னு வந்து is the real silence of not participating actively. There is the other silence which is metaphorical. அதாவது நமக்கு இன்னைக்கு அர்பன்ல வாழறவங்க வேற ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங், கூத்தோட ஒரு கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சோ, ஒரு அந்த கனெக்ஷன் லைவா இருக்கிறதுனால அந்த what is the role of me being active with the கூத்து, even though I moved to urban India, urban தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன், I become quite silent. Can I give space to கூத்து in my life? Is that the other kind of silence? And நான் குவைட்டா இருக்கும்போது, நான் அர்பன்ல இருக்கிறது மட்டும் சினிமா போய் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்க்கறதுல இருக்கும்போது அந்த ஆர்ட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்டுக்கும் என்ன ஆகுது? Can you, உங்க புக்ல இருந்து நீங்க பண்ணிருக்கிற ரிசர்ச், நீங்க எழுதிருக்கிற சில விஷயங்கள் இருந்து, can you please help us understand this a bit more? கண்டிப்பா this is a very beautiful point, Gautam, that you're raising. I think இது வந்து நம்ம எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ்லயுமே நம்ம தமிழ்நாட்டுல வந்து சொல்ல வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அர்பன் ஏரியாஸ்ல வந்து நம்ம கன்சியூம் பண்றது என்ன, அர்பன் ஏரியாஸ்ல நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்றது, அது எப்படி அது வந்து ஓங்கி நிக்குது, அது எப்படி டாமினன்ட் ஆயிடுறது, இட் பிகம்ஸ் a dominant part of our culture இல்லைங்களா? மத்ததெல்லாம் நம்ம வந்து ஒரு கியூரியோ பீஸ் மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போயிடுறோம், அதை வந்து மறந்துடுறோம். அப்படிதான் வந்து நம்ம நிறைய
ஆர்ட் ஃபார்ம்ஸை கைவிடுறோம். ஹேவிங் செட் தட், நம்ம வேணா இதோட இன்டராக்ட் பண்ணாம இருக்கலாமே தவிர, கூத்து வந்து இந்த வில்லேஜஸ் இட் இஸ் வெரி அலைவ், ஹியூஜ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. நம்ம சிட்டிஸ்ல தான் நம்ம வந்து ஒரு ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் த வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன். எங்க தாத்தா காலத்திலேயே அவங்க எல்லாம் சிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்ப சிட்டிஸ் கிராமப்புறங்கள்ல வந்து ஏதோ சின்ன வயசுல வந்து கிராமத்துல போறச்சு திருவிழா நடக்கிறச்சு என்னெல்லாம் நடக்கும், இது அந்த கரடி வேஷம் வருவாங்க, யூனோ காவடி எடுப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திருக்கோமே தவிர, இப்ப சிட்டிஸ்ல அது எல்லாமே நம்ம பார்ட்டிசிபேஷன் கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? இருந்தாலும் அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இட்ஸ் இன் a very minimal level. So இப்போ what happens when a city audience does not participate, okay, actively participate in something like that? I think it loses its power in the mainstream narrative. இப்போ பாப் கல்ச்சர் வந்து நம்மள வந்து நிறைய கவர்ந்துருச்சு. இப்போ ஒரு சினிமா, ஒரு கல்ச்சரோ, ஒரு எனி பாப்புலர் கல்ச்சரோ, அது வந்து டாமினன்ட் ஆக ஆக அதுக்கு வந்து நம்ம பேட்ரனேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, and then when this becomes so dominant, அது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. இப்போ பொய்க்கால் குதிரையெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கோவில் திருவிழாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே, there are two kinds of events which have replaced அங்க ட்ரெடிஷனலா கூப்பிடுற ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஒன்னு வந்து it is popular culture, which is like, you know, mass entertainment, which has replaced them. Second thing is Sanskritization happens. So everybody wants to have Carnatic music. ஒரு சின்ன கிராமத்துல முன்னாடி அல்ல வந்து ஒரு கல்ச்சர் இல்லைன்னா கூட இப்ப வந்து மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தங்களை கூட்டு வந்து ஒரு பாட்டு கச்சேரி வைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா ஆயிடுறது. சோ அந்த மாதிரியும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அவங்க பொய்க்கால் குதிரை பிராக்டிஷனர்ஸ் அவங்க எங்கிட்ட கேட்டாங்க, சாமியோட கூட வருவாங்களா அவங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப நியாயமான கேள்வி இல்லைங்களா? நம்ம பாக்கறச்ச நம்ம சாமியோட கூட நம்ம வந்து ஒரு ஊர்வலமா போயிட்டு தான் நம்ம வந்து அந்த பாட்டை கேட்கிறோமா, ஊர்வலமா போயிட்டு தான் நம்ம வந்து ஒரு கலையை ரசிக்கிறோமா, இல்ல நம்ம உட்கார்ந்து ரசிக்கிறோமா? சோ நம்ம எப்படி அந்த கலையை வந்து ரசிக்கிறோம், எப்படி நம்ம அதை அணுகிறோம், நம்ம எப்படி அதை கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப மாறிடுச்சுங்க. So இந்த questionக்கு வந்து what are we promoting as culture, what are we consuming as culture, it's a very large question இல்லைங்களா? அந்த urban pocketலயுமே நம்ம வந்து எல்லா urban pocketடும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ கோயம்புத்தூர்ல வேற மாதிரி இருக்கலாம், திருச்சியில வேற மாதிரி இருக்கலாம், சென்னையில வேற மாதிரி இருக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து இப்ப தமிழ் கல்ச்சர் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு தமிழ்னா சென்னையில இருக்கிற கல்ச்சர் கொஞ்சம் டாமினன்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லைங்களா? இட் இஸ் சப்சியூமிங் அதர் கல்ச்சர்ஸ் இல்லைங்களா? So அந்த subsuming, so how do we stop that? How do we stop it, trace it backwards, how far back can we go? Can we have a all night kuthu performance in a city? Would it lend itself to it? adukku audience education enna adalla I think Hannah madam and Rajgopal sir will be best placed to answer. Beautiful. That Beautiful. Thank you Aparna madam. I think you have raised two important points. ஒன்னு வந்து நம்ம ஏற்கனவே பேச ஆரம்பிச்ச இடமும் அதுதான், ரோல் ஆஃப் தி அப்சர்வர்ஸ். அதாவது பார்க்க வரவங்களுடைய பாணி என்ன, அவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னு. அது அந்த கூத்து பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்கிற, கலந்து கொண்டு இந்த ரூம்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்களும் சரி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வெறும் லிசனரா கேக்குறீங்களா, இல்ல இதுல எவ்வளவு ஆழமா இணைஞ்சிருக்கீங்க? உங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு? நீங்க கூத்துக்கு, கட்டை கூத்துக்கு எங்க உங்க சப்போர்ட்டை காமிச்சிருக்கீங்க? உங்க லைஃப்ல அது எங்க இருக்கு? தமிழ் உங்க வாழ்க்கையில எங்க இணைஞ்சிருக்கு? அந்த மாதிரி ஒரு கேள்விகளையும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹானா மேடம்கிட்ட ஒரு கேள்வி. ஹானா மேடம், ஒரு சின்ன ரிமார்க் அப்ப சொல்லிருக்காங்க, ரொம்ப எனக்கு புரிஞ்சிருக்குது. அந்த urban rural divide எதனால அப்படி ஆகி போயிருக்குது. அப்புறம் இங்க நம்ம சில வேறு விஷயங்கள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அத வந்து கூத்து எப்படி மடிக்கிறாங்க. கூத்து பரதநாட்டியம் ஸ்கூல்ஸ் எத்தனையோ இருக்குது, பட் ஒரு கூட்டு ஸ்கூல் இருக்கா சென்னையில? சோ பசங்க கூட ஆசை இருந்தா போய் கற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, முன்னூராட்சி கூத்து ஓடுமா சென்னையில? நான் பெர்லின் இருக்கும் போது இதுதான் ரொம்ப ஃபேஷன். முன்னூராட்சி டான்ஸ், முன்னூராட்சி மியூசிக் ரொம்ப ரொம்ப ஃபேஷன். அது மட்டும் இல்ல, எல்லாம் இந்த மாடர்ன் கண்டெம்பரரி தியேட்டர் டைரக்டர்ஸ், no division between actors and spectators, இது எல்லாம் நம்ம கூட்டி இருக்கிறது அவங்க கண்டெம்பரரி கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. இங்க இருக்கின்ற கூட்டுல இது எல்லாம் பேக்வர்ட். நம்முடைய அபிப்பிராயம், நான் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் சொல்றேன். ரொம்ப அருமையான பாயிண்ட், ரொம்ப அருமையான பாயிண்ட், நல்லா முன்வைக்கிறீங்க. அதனால ஐ திங்க் யூ கேன் கீப் கோயிங் அஹெட் ஆன் திஸ்.
உங்களுக்கு தான் கேட்கணும், எப்படி urban rural divide அவ்வளவு பெருசாகி போயிடுச்சு. இப்போ பரதநாட்டியம் உதாரணமாக நாம இதை பற்றி கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிறோம். இந்த ரூரல் ஏரியாஸ் சரி கச்சேரி ரொம்ப பாப்புலரா இருந்தது. பட் இப்போ யாருமே ஆடுறதுக்கு இல்லை, அதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. இந்த சம்பிரதாயம் வேற ஜாதியுடைய கையில போயிருக்குது. அந்த சம்பிரதாயம் வந்த ஆளுங்க யாருமே இது மேல நிக்கிறதுக்கு இல்லை. சோ இதுக்கு முக்கியமான இந்த கலை கை மாறும் போது என்ன ஆகும் ஒரு கேள்வி. அப்புறம் ஏன் கை மாறும் போது அதிகமா மதிப்பு கிடைக்கிறதுக்கு ஏன் நம்ம இப்போ இருக்கின்ற இதை மதிக்க முடியாது? ஏன் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு மேல நீக்க கூடாது? வீட்டுக்கார வராது, கல்யாணம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பரதநாட்டியம் கற்றுக்கொண்டா இட்ஸ் a marriage asset. ஏன் இதை பற்றி we need to speak power and casting. Exactly. I don't think we can keep it out of this, Hannah madam, and I don't think we are also trying to shy away from that. That's quite important point. ஒண்ணு எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது நீங்க பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வச்சீங்க. இப்போ கூத்து வேணுமா வேண்டாமா, வேணும்னா எப்படி வேணும், யாருக்கு வேணும்? So I think நீங்க பேசுறதுமே நேச்சுரலா இட் இஸ் லெண்டிங் itself to that discussion. So இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இப்படி இருக்கிறதுல இருந்து இது முன்னாடி போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் நடக்கணும், எந்த மாதிரியான ஆட்கள் ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்து இதை பத்தி பேசி இதை எடுத்துட்டு போகணும்? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ராஜா காலகட்டத்துல சதஸ்ன்னு ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து படிச்சவங்க, படிக்காதவங்க, கலையில இருக்கிறவங்க, மிலிட்ரியில இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு வந்து சேர்ந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இது இன்னில இருந்து முன்னாடி போகணும்னா இது என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறத பேசுவாங்க. இதுக்கு வந்து அந்த மொத்தமா 100 பேர் 200 பேர் 300 பேர் எப்படி வந்தாலும் இதுக்கு மொத்தமா செலவழிச்சு அவங்கள உபசரிச்சு சாப்பாடு போட்டு பண்றது எல்லாமே ராஜாவோட வேலை. சோ அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராஜா கிடையாது, இன்னைக்கு ராஜா இடத்துல இருக்கிறவங்களால இது பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம உருவாக்குற ஒரு சின்ன மேடையில என்ன நடந்தா இதுக்கு இன்னில இருந்து முன்னாடி போறதுக்கு எப்படி எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வரணும், என்ன கான்வர்சேஷன்ஸ் நடக்கணும், எப்படி போனா நல்லா இருக்கும்? உங்களுடைய பார்வை என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாரும் ராஜா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்து பேசினாருன்னு சொல்றீங்களே, அதேதான். அப்படிதான் பண்ணணும் மறுபடியும். நம்ம ஷேர் பண்றதுக்கு தயாரி இல்லைன்னா, நாலேஜோ இல்லைன்னா பணமோ இல்ல ஸ்பேஸ் என்ன இருந்தாலும் அது இப்போ சமுதாயத்துல ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது ஷேர் பண்றதுக்கு. அவங்க வேலை பாக்குறாங்க, அவங்க போவாங்க. பட் கலந்து பேசுறதுக்கு முதலாவது நம்முடைய யோசனைகள் ஷேர் பண்ணிட்டாதான் ஓப்பன் மைண்டோடு முன்னேற முடியும். அது ஷேர் பண்ண முடியலதான் அந்த ஜெனரோசிட்டி இருக்கணும் between people from different fields. என்னுடைய அபிப்பிராயம். அது நீங்க தான் ஆரம்பிச்சுக்கிறீங்க. கூத்து வந்து ஒரு பொது, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்க, எந்த வேலை செய்யறவங்க வேலை செய்யாதவங்க, கவர்மெண்ட் வேலை இல்ல தனியார் வேலை அதெல்லாம் இல்லை, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கலந்துரையாட மாதிரி கொண்டு போனாதான் இது ஒவ்வொரு எல்லா கலைக்குமே அது தானே சரியாயிடும். இருக்கிறத சரி பண்ணி, இப்போ எங்க வீட்டுல அப்பா தாத்தா வச்சு இந்த ஓலை சொல்லலாம் ஆனோட கொடுத்து டெல்லியில கொடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா அது படிக்க முடியாது. அப்படி கேட்டு 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 கேட்டுதான் நானே கத்துக்கிட்டு பார்த்து தான் அதை தான் பாட்டா எழுதியிருக்கேன். அது போல எல்லோரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி அது அந்த காலத்துல ராஜா செஞ்சாங்க. இப்ப ராஜா இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு அதெல்லாம் ராஜாவை எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம மக்கள் ஒன்று சேர்ந்தாலே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி தான். நிச்சயமா ஐயா, அந்த சத்தஸ் நடத்துறதுக்கும் இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்தாச்சு. நாங்களே நடத்தி நாங்களே முன்னாடி எடுத்துட்டு போறோம். அப்படின்றதுதான் நாம் என்ற இடத்துல எடுத்து போயிட்டோம்னாவே அது நீங்க செய்யுங்க நான் செய்யறது பிரிச்சு பேசாம நாம் செய்வோம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். நிச்சயமா ஜெனரஸ் வேர்ட்ஸ். நன்றி. அபர்ணா மேடம், நீங்க நடுவில் கொஞ்சம் கை தூக்கினதை நான் பார்த்தேன். ஐ எம் கமிங் டு யூ நவ். பிஃபோர் ஜஸ்ட் அபர்ணா மேடம் ஸ்டார்ட்ஸ், அபர்ணா மேடம் பேசினதுக்கு அப்புறம் we'll open it out to people watching this live on Facebook or people who are here in this room also. We can definitely ask some questions. We can see how we can take this forward. Yes, Aparna madam.
ஸோ என்னோட புக்ல வந்து ஐ ஹாவ் அன் இன்டர்வியூ வித் டிஎம் கிருஷ்ணா சார். ஓகே, அதுல வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து நாங்க பேசினது வந்து இட்ஸ் அபவுட் எக்கனாமிக்கல் யூனோ எப்படி வந்து எக்கனாமிக்கலா வந்து ரிவைவ் பண்றது எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும் அப்படின்னு. ஸோ அதுல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, ஒன் ஆஃப் த ஹி செட் டூ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்னு வந்து ஆர்ட் வந்து நம்ம எசென்ஷியல்னு நம்ம யோசிக்கிறோமா, இல்ல ஆர்ட் நம்ம லெஜர் லக்ஸரி அப்படின்னு யோசிக்கிறோமா. ஆர்ட் நம்மளுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கும் எசென்ஷியல் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பே வேற. இப்போ ஒரு ஹெல்த்தோ ஒரு எஜுகேஷனோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து எசென்ஷியல், கண்டிப்பா நம்ம வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிரைவேட் ஸ்பெண்ட் பண்றதா, பப்ளிக் ஸ்பெண்ட் பண்றதா, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றதா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்புறோம். நம்ம அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே உட்காந்து இப்ப இந்த கோவிட் டைம்ல நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த் கேரை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்லைங்களா. அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் தான் ஆர்ட்டும் நம்மளோட லைஃப்ல. எல்லா ஆர்ட்டும் கிராஃப்டும் நம்ம வந்து லைஃப்ல வந்து ஃபுல்லா எல்லாத்துலயுமே இருக்குது. ஆனா அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி மகத்துவம், அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து அதை பத்தி யோசிக்கிறோமா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எனி ஆர்ட் ஃபார்ம், அவர் வந்து டி கிருஷ்ணா சார் என்ன சொன்னாருன்னா, எனி ஆர்ட் ஃபார்ம் வந்து கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் ஹஸ் நவ் ரீப்ளேஸ் த ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் நீங்க வந்து டிசம்பர் மியூசிக் சீசன் எடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஷிப்ல வந்து நடக்குது. டிக்கெட் சேல்ஸால வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ராக் கான்சர்ட்டோ ஒரு பெரிய ஒரு பிலிம் கான்சர்ட்டோ டிக்கெட் சேல்ஸால ஒண்டி வர முடியாது. 15,000 பேர் வந்து டிக்கெட் வாங்கினா கூட ஒரு ஸ்டேடியம் எடுத்து நம்மளால அது செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கெல்லாம் கோடான கோடி வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஏன் இருக்காங்க? அவங்க வர ஆடியன்ஸ் வந்து அவங்களோட பொருளை வாங்குவாங்கங்கிற ஒரு தைரியத்துல அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க. இப்ப நீங்க இப்ப நியூஸ் பேப்பர்ஸ் நீங்க கவர் பண்றதே வச்சீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எதனால வருது? நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வாங்க போறவங்க இங்க அட்வர்டைஸ் பண்ற பொருளை வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நியூஸ் பேப்பரோட பணம், ஐ மீன் லைக் தி காஸ்ட் ஆஃப் தி நியூஸ் பேப்பர் கம்ஸ் டவுன். வி பெனிஃபிட் as a reader, right? சோ இப்ப இந்த ரீடருக்கு வந்து என்ன மாதிரி நியூஸ் வேணும் அப்படிங்கறதுனால ட்வீக் பண்ணிட்டே போறாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட ஆர்ட்டும் வந்து நம்ம வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கெட்டிங் சென்சார்ட் பை த kind of money that is being put in. So இவங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா அந்த வர ஆடியன்ஸ் வந்து நம்மள வந்து எப்படியாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அதுல இருந்து திருப்பி கிடைக்கும். ஒரு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க மிடில் கிளாஸ் பீப்புள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேங்க் they will get something out of itங்கிற மாதிரி ஒரு there is some kind of a give and take in it. So where is the sponsorship for folk art forms? ஒயிலாட்டம் பெர்ஃபார்மன்ஸோ கரகாட்டம் பெர்ஃபார்மன்ஸ்க்கோ நம்ம வந்து பேங்க் வந்து ஸ்பான்சர்ஷிப் நம்ம பார்த்திருக்கோமா? ஒரு கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் நம்ம பார்த்திருக்கோமா? கட்டை கொத்துக்கு கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் இருக்குங்களா? ஓகே, கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் இருக்குங்களா? இப்ப ஹானா மேடம் கேட்ட அதே கேள்விதான். வேர் ஆர் தி ஸ்கூல்ஸ் ஃபார் ஆல் தீஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ், ரைட்? கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ் எங்க இருக்கு? ஃபோக், சில ஃபோக் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு இருக்குது, நாதஸ்வரம் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய அஃப்கோர்ஸ் யூனோ மியூசிக் காலேஜஸ் ஆர் தேர், இல்லைன்னு நான் சொல்லல. வெளியில வரவங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? தோஸ் ஆர் லார்ஜ் क्वेश्चंस as a society நம்ம கேட்கணும். இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கணும்னா அது எங்க போய் கத்துக்க முடியும்? அவங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை வந்து யாரு ஸ்பான்சர் பண்ண போறாங்க? கண்டிப்பா வந்து இப்ப வந்து ஒரு 4 நாதசுர கலைஞர்கள் உண்டி அவங்களால வந்து ஒரு மேடை ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு கச்சேரி வச்சாங்கன்னா அதுல வந்து பார்க்க போற ஆடியன்ஸ் யாரு? So who's going to, you know, as a society நம்ம என்ன பண்றோம்? I think Hannah madam has a point to add. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா this raises the question of commercialization. இந்த ஆர்ட் கமர்ஷியலைஸ் பண்ணணுமா? இப்போ கூட்ட வரலாறு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு கூட்ட ஆடுறதுக்கு ஒரு மாமூல் இருந்தது. ஒரு the English translation or a rights and an obligation இல்லை சொல்ல முடியாதுங்க. அதே நேரத்துல உரிமை இருந்தது. அந்த economic situation, the feudal situationல இருந்து இப்போ நான் ஒரு negotiated performance தான் வந்திருக்கிறோம். ரைட் பத்தி பேசுவோம், டே பத்தி பேசுவோம், என்ன கூட்டு தேவை இருக்குது. பட் fully commercial இன்னும் இல்லை. ஏன்னா இது ஒரு புது முடிவு. கிராம ஆளுங்க ஒரு கூட்டு வேணும், அவங்க முடிவு இருக்கிறாங்க, வந்து தாம்பலம் கொடுப்பாங்க, கான்ட்ராக்ட் கிடையாது, இன்னும் எல்லாம் ஆரோ தான். பட் கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் வந்தா முதலாவது அவங்க கூட்டுக்கு வர மாட்டாங்க. நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன். நான் எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் மேபி ஒரே ஒரு கார்பரேட் தான் நம்ம ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கூட பில்டிங், நாட் த ஆர்ட், த கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அது நிக்கும், அதுக்கு போர்ட் போடலாம், அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். நான் எல்லாம் ட்ரை பார்த்தோம் இந்துஸ்தான்ல. ஏன்னா அவங்க சோப்பு மாதிரி ரூல் ஜனங்க உபயோகிக்க ப்ராடக்ட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. நோ வே, தே சப்போர்ட்டிங் கிட்ஸ் கேன்சர். அது ஒரு நல்ல நோக்கம் கொடுத்தான். ஒரு கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் கேட்குது, அது ரொம்ப கஷ்டம்.
அப்புறம் நம்ம கூட யோசிக்கணும் டிக்கெட் சேல்ஸ்க்கு இன்னும் சொல்லுங்க ஃப்ரீயா வந்து பாப்பாங்க. தி ஆக்டர்ஸ் கெட் தி கம்பெனி கெட்ஸ் தி லம்ப் சம். சோ இப்போ திடீர்னு டிக்கெட் சேல்ஸ் போறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். சம்பிரதாயம் இல்லை. வி காண்ட் ஆஸ்க் டிக்கெட்ஸ். சோ எப்படி அப்புறம் உதாரணம் நம்முடைய ஒரு சங்கம் மன்றம் மாதிரி. சோ டோனர்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீங்க எப்போ சஸ்டைனபிள் வருவீங்க? இது எப்படி சஸ்டைனபிள் மீன்ஸ் லுக் ஆஃப்டர் யுவர் ஓன் ஃபைனான்ஸ். அப்புறம் குச்சின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக் என்ன தியேட்டர் ஒரு கம்பெனி 12, 13, 14, 15 பேருங்க தேவைப்படும். So it needs an economic base in the village. It's not a solo performance. ஒரு கம்பெனி தான் சஸ்டெயின் பண்ணணும். ஸோ போக்காட்சுடைய பொருளாதாரம் பற்றி ரொம்ப ஆராய்ச்சி கம்மி தான். யாருமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் இருக்குது. எப்படி பங்கு கொடுக்கறதுக்கு, எப்படி அட்வான்ஸ், ரொம்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டம். அதை பற்றி ரைட்டிங் கிடையாது. So இது நிறைய கேள்விகள் இருக்குது. இது இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் தி ஆர்ட்ஸ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா சினிமா பின்னாடி பெரிய பணம் இருக்குது. டெக்னாலஜி ஹஸ் மணி. ஃபார்ம்ஸ் அவங்க சிட்டிக்கு வரும்போது அந்த ஆர்டிஸ்ட் எங்க தங்க போறாங்க, அவங்க அந்த குறிப்பிட்ட அவங்க தேவையான ஸ்பேஸ், தேவையான டைம், அடிக்கடி தேவையான மரியாதை கொடுக்க மாட்டாங்க அங்க பெர்ஃபார்ம் பண்ண போது. இது நம்முடைய அனுபவம். நன்றி. அதே நேரத்துல தமிழ் சினிமா இதுவரைக்கும் நான் கூட்டுடைய சவுண்ட் தமிழ் சினிமா கேட்கவே இல்லை. இட் நெவர் என்டர்ட் தி ஃபிலிம். அப்பாட்டா இருக்குது, எல்லாம் நதாசம் இருக்குது. மூக்கவீனா கேட்டீங்களா? தமிழ் சினிமா இல்ல கிடையாது. கூட்டுடைய சிங்கிங் கிடையாது. பட் in Maharashtra you hear the tamasha singing in the film. அங்க நுழைஞ்சிருக்குது. இது தமிழ்நாட்டுல நடக்கவே இல்லை. ஓகே, நீங்க சொல்றதுல எனக்கு குறிப்பா என்ன கேக்குதுன்னா ஹானா மேடம், யார் யார் முக்கியமான, அதாவது இந்த பொருளாதாரமும் சரி அதோடைய ஒரு அது உயிரோட்டமா இருக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து வரணுமோ ஒன்னா கழண்டு போயிருக்கு. இப்ப அனைவருமே சேர்ந்து வந்தாதான் அதோடைய மறுவாழ்வும் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதுல நானும் இருக்கேன். நானும் எவ்வளவு தூரம் அதுல இருந்து விலகி இருக்கேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. சோ நன்றி ஹானா மேடம். இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, we also requested questions from the Facebookல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, if you have some questions please put your comments on it. And Facebookல இப்போ நிறைய பேர் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க, லைக்கும் பண்ணியிருக்காங்க. so that's also happening. இங்க நம்ம இந்த ரூம்ல இருக்கிறவர் ஹரி மாதவன், அவருக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஹரி மாதவன், you are open to ask questions. வெங்கி, can you please help us unmute ஹரி மாதவன் ஒன்னு. and ரெண்டாவது Maggie, I request your help. If any questions, Facebook ஏதாவது questions இருந்தா please do bring it in. Yeah, Venki, please hand raise பண்ணிருக்காங்க சுதா அழகப்பன் and Hari Madhavan. Can you please help them unmute themselves? Hari Madhavan is unmuted. Hari Madhavan, please. Okay, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ராஜகோபால் ஐயா, ஹனா மேடம், அண்ணா மேடம், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வுன்னு தான் நான் இதை சொல்லணும். ஏன்னா ஒரு ஞாபகம் இருக்கு. அதாவது டிவிக்கு எல்லாம் வந்த புதுசுல ஒரு 5:30 மணி 6 மணி வாக்குல பாத்தீங்கன்னா அந்த டிடின்னு ஒரு சேனல் மட்டும் இருக்கும். அதுல கரெக்டா 5:30 6 மணிக்கு இந்த கட்டை குத்து போடுவாங்க. ஆனா அதோட பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா இது வந்து அப்போதுல இருந்தே நான் அதை வாட்ச் பண்ணியிருக்கேன் நிறைய. இப்ப கூட ஒரு சேனல் மட்டும் இத இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க டிவியில. அது என்ன சேனல் கரெக்டா பேரு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஒரு சேனல்ல மட்டும் ஒரு 1/2 hour ஏதோ வந்து இதுதான் பண்ணுவாங்க. பட் இதோட பேக்ரவுண்ட் இவ்வளோ இருக்கு, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, வழிமுறைகள் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விழிப்புணர்வா இருந்தது. முதல்ல நன்றி அதுக்கு. அதே வகையில எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அதே மாதிரி ஒரு வினாவும் இருக்கு. நான் வினாவையும் வச்சுட்டு கருத்தையும் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. வினா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய தடவை அப்போ அதுல இருந்தே நான் பார்த்தும் போதுல இருந்தே வந்து இந்த கட்டைக்குட்டில் நடந்த விஷயங்கள் வந்து அது ஒரு மையமா வச்சு பண்ற விஷயங்கள் வந்து நிறைய இந்த மகாபாரதம், கர்ணன், துரியோதனன், பாஞ்சாலி இதெல்லாம் தான் அதுல வந்திருக்கு. மற்றபடி ஐ மீன் ரொம்ப ரேரா ஐ திங்க் இந்த வள்ளி திருமணமா ஏதோ ஒண்ணு ரொம்ப ரேரா நான் பார்த்திருக்கேன். ஏன் இந்த மகாபாரதம் இந்த இதை விட்டு அது அதிகமா வெளியில வரல? ஏதாவது அது ரொம்ப ரீச் ஆகுன்றதுனாலயா, இல்ல அதுல உங்களுக்கு வந்து
கருத்துக்கள் சொல்லறதுக்கு சௌரியமா இருக்குன்றதுனாலயான்னு எனக்கு தெரியல. ஆனா அது இல்லாததெல்லாம் நான் பார்த்தது இல்லையா கூட இருக்கலாம். பட் ஏன்னா நிறைய மெஜாரிட்டி இப்ப நீங்க பேசும்போது கூட கோட் பண்ண நிறைய விஷயங்கள் அந்த மகாபாரதத்தை ஒட்டியே தான் இருக்கு. ஸோ அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வினா. கருத்து என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இதை எப்படி வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்ப இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் கம்பெனிக்காக நான் யோசிச்சு படிச்சு அதை பண்ணதுல, இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஃப்ரண்ட்ல முதல்ல கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சப்ளை கிரியேட் பண்ணோம். இது இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அப்போ தமிழ் சினிமால கொண்டு வரதெல்லாம் எனக்கு தெரியல நம்ம கையில இருக்கான்னு. பட் நம்மள மாதிரி ஒரு சாமானியர்கள் கையில என்ன இருக்கு அப்படின்னா நிச்சயமா இதுக்கான ஒரு டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படின்னா அப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில இதை எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமா இதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்கு எனக்கு அதுக்கு ஒற்றுமையான ஒரு கேள்வி என்ன, இன்னொரு கேள்வினா ரெண்டாவது கேள்வி இது என்னன்னா, இப்போ இந்த மகாபாரதமோ இல்ல ராமாயணமோ இதை தவிர வேற எதையாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நாங்க ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதை மையப்படுத்தி உங்களால ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் மட்டும் அந்த கட்டை கூத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ண முடியுமா? இப்படி எல்லாம் பண்ணா எங்களோட வாழ்க்கை முறையோட நாங்க அதை ஒட்டி அதை வளர்க்கறதுக்கான ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி வாய்ப்பு அமைத்தமைக்கு. வெறும் மன்றமுக்கும் ரொம்ப நன்றி இது மாதிரி ஒரு விஷயத்த தொகுத்து வழங்கினதற்கு. நன்றி ஹரி மாதவன். ஹானா மேடம், ஏன் மகாபாரதம் ராமாயணம் இதை ஒட்டியே இருக்கு, அதுல இருந்து வெளியில வராததுக்கும் காரணம் என்ன, அதுல ஒட்டி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஹரி மாதவனோட கேள்வி. I give the question to Rajpa. ஒரே ஒன்றா எனக்கு மகாபாரதம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன நம்மளுடைய வாழ்க்கை கதை தான். நான் சொல்றேன், ஏன் மகாபாரதம் மட்டுமே நாங்க அழைக்கிறோம் அப்படின்றது. மகாபாரதம் மக்கள் தான் கேட்கறாங்க, அதை கொடுத்து தான் வேணும் அப்படின்னு. காரணம் அந்த திருவிழா ஒட்டி தான் வருது. மகாபாரதத்துல அவங்க சில ஊர்ல திரௌபதி கோயில் சொல்லுவாங்க, சில ஊர்ல தர்மராஜா கோயில் சொல்லுவாங்க, படவேடுன்ற ஊர்ல வேற கோயில் சொல்லுவாங்க. கோயிலுக்கு அந்த சுவாமிக்கே அப்படி சொல்லுவாங்க. திரௌபதி அம்மன் கோயில்ல மகாபாரத திருவிழா தமிழ்நாட்டுல இங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் இதெல்லாம் தெற்கு கிடையாது, இங்க உண்டு. திருச்சி பாளையங்கோட்டையெல்லாம் திரௌபதி கோயில் கிடையாது. அங்க நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது திரௌபதி ரஷ்டா பண்ணா என்னன்னே தெரியல. ஆனா நலாயணி கூத்து மறுநாள் ஆடுறேன், அவங்களுக்கு நல்லா புரியுது. அது டிராமால பள்ளி திருமணம் மாதிரி நலாயணி இந்த அது மாதிரி நல்ல தங்க இதெல்லாம் இப்போ ராமால அப்பா நடத்தியிருந்தாரு. இந்த மகாபாரதம் கொஞ்சம் கோயிலை ஒட்டி அந்த திருவிழாத்துல 10-20 கூத்து 15-20 ஆற்காடு 1978 15 நாள் 20 நாள் கூத்து நாங்க ஒரே ஊர்ல ஆடுறோம். அப்படி நடக்குது. இப்ப அதுதான் அதிகமா வருஷத்துல ஒரு 100-150 கூத்து போகும். ஏன்னா ஒரு 10 ஊர் தாம்பலம் 100 ஆச்சு இல்லைங்களா? 10 நாள் ஒரே ஊர்ல போடுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனி அந்த அதிகமா இருக்காங்க. அது இல்லாம நம்ம தட்சயாகம், இரண்ய விலாசம் இந்த மாதிரி கதைகள்லாம் ஆடுறோம். இவர் ஐயா கேட்ட மாதிரி என்ன ஒருத்தர் பாண்டிச்சேரியில நான் இந்த ப்ரோக்ராம் கேட்கும்போது அண்ணா நான் போய் கேட்கும்போது எங்களுக்கு எதுக்கு ராமாயணம் மகாபாரதம் தேவையில்லைன்னாங்க. அப்புறம் நான் ஒரு பஸ்ல எப்படி வருவேன், அப்பதான் முதல் கதை எழுத ஆரம்பிச்சது. இந்த மரங்கள்லாம் பார்த்துட்டு மரங்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த மனுஷனை வெட்டினா மறுபடியும் துளுக்க முடியாது, இந்த மரங்களை வெட்டினா எத்தனை மரங்கள் துளித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் உயிருண்டுன்னு முதல்ல ஒரு கூத்து எழுதி அவங்களுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் MS சுவாமிநாதன் பவுண்டேஷனுக்காக அவர் கேட்டார்னு சொல்லிட்டு பஞ்சபோதம் எழுதி பண்ணேன். அது மாதிரி சில கதையெல்லாம் எழுதி அவங்க கேட்டதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேட்டது கிரிட்டிக்கல் திங்க் எழுதுனாரு, ராமராவணன் தான் ராமராவணான்னு எழுதினார் ராமாயணத்துல இருந்து. அந்த மாதிரி எழுத நடத்தலாம். பட் அதுக்கு முன்னாடி எழுதுறது பெரியவங்க எழுந்து ராமாயண கதையும் அந்த கதையும் தான் எழுதுன பழைய பாட்டுகள் அப்படின்னு மக்கள் அது நிறைய பார்த்து அதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதே நடக்கிறாங்க. நன்றி ஐயா, நன்றி. வெங்கி, ஏதாவது கேள்விகள் இருக்கா வெளியில? எதுவும் இல்ல, சரி. நல்லா. சுதா அழகப்பன் ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பின்னாடி வீட்டுல கிச்சன்ல ஏதோ பெருசா விழுந்த மாதிரி சத்தம் கேட்டது. நான் அது என்னன்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். சுதா அழகப்பனோட கேள்வி போகட்டும். நன்றி. சுதா அழகப்பன் இங்க. இங்க உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ஆனா மேடம், ராஜகோபால் சார், அபர்ணா மேடம் எல்லாருமே இந்த கூத்தை பத்தி நல்லா சொன்னீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வாய்ப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இந்த கூத்தை புக்கேட் போகும்போது தாய்லாந்துல பார்த்திருக்கேன்.
அதே மாதிரி பாலிலையும் நான் பார்த்திருக்கேன், இந்தோனேஷியால நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம இந்தியால நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்து சிங்கப்பூர்ல வசிக்கிறேன். இங்க கூட கோயில்ல எல்லாம் இந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டியா இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்க திரௌபதி அம்மன் இருக்கு. அப்ப திரௌபதி அம்மனோட கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கூட அவங்களோட கதைய வந்து கூத்தா பண்ணுவாங்க வந்து. ஆனா நம்ம இந்தியால நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தாய்லாந்து ஆகட்டும், பாலி ஆகட்டும் பார்க்கும்போது அவங்கள அந்த கலர்ஃபுல்லா அவங்க பண்றது எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்ப நான் எனக்கு அங்க வளர்ந்ததுக்கு மெயின் காரணம் என்ன தோணுச்சுன்னா, அவங்க டூரிசம் இண்டஸ்ட்ரியோட அதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால அதை பேக்கேஜாவே அந்த கூத்துக்கெல்லாம் எங்களுக்கு டிக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்க வந்து. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம ஊர்ல இந்தியால தமிழ்நாட்டுல டூரிசம் இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ண நீங்க முயற்சி பண்ணீங்களா? கனெக்ட் அப்படி கனெக்ட் ஆனா இன்னுமே நல்லா வளருமா? சோ நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அதுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. வணக்கம். நல்ல கேள்வி. டூரிசம் மூலமாகவும் அரசாங்கம் மூலமாகவும் நம்ம முதல்ல மகாபலிபுரத்துல நாட்டிய விழா நடந்தது. அது ஆரம்பத்துல இருந்து என்னுடைய குழு நான் நடிச்சிருக்கேன் இந்த சங்கத்து மூலமாகவும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து கூட வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வாங்க சிங்கப்பூருக்கு அப்படின்னாங்க. முழு கூத்து கேட்பாங்க பார்த்தா இல்ல, 10 நிமிஷம் மேஷம் கட்டிட்டு ஏன் 10 நிமிஷம் அங்கங்க ஆடிட்டு வரணும் அப்படின்னா நான் சொன்னேன், அது தெருக்கூத்து மாதிரி அங்கங்க இருக்கு, அது அதனுடைய இதுவே இருக்காது, எஃபெக்ட் இருக்காது. ஒரு வேஷம் போட்டோம்னா அந்த கதையோட சம்பந்தமா அது என்ன கூத்து என்ன எபிசோட் கேட்குது, திரௌபதி கல்யாணமா, திரௌபதி வஸ்திராபரணமா, இல்ல இரணிய சம்மாரமா, இல்ல குறவஞ்சி, அது மாதிரி எதுவோ ஒண்ணு அப்படி இருந்தா தான் வர முடியுமே தவிர இப்படி வர முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய தெரியும், பண்ணிருக்காங்க. அவங்க தேவையான போது இது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி இருக்கும்போது கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் மற்ற கலைஞர் எந்த அவங்க விருப்பப்பட்ட கலைஞர் குழு கூப்பிட்டு செய்வாங்க, ஒவ்வொரு வருஷம் நடக்குது. அது அதிகமான இது இல்லை, அது அவங்களுடைய வாழ்வாதாரம் கலைஞர்களுக்கு எப்பவுமே கொடுக்கும் மாதிரி கிடையாது. வருஷத்துல ஒரு நிகழ்ச்சி. நீங்க சொல்றதுக்கு மாதிரி பாலி அது ரொம்ப ஃபேமஸ் தான். அவங்க எப்படியோ ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ஃபார்ம்ஸ், அவங்களுடைய எஸ்தெட்டிக் தனியா வச்சுக்கிறாங்க. டூரிசம் ஃப்ரண்ட்ல வேற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா டூரிசம் அவங்க வருவாங்க, பார்ப்பாங்க, கொஞ்சம் ரசிப்பாங்க. ராஜபால் சோறதுக்கு மாதிரி இப்போ நமக்கு கூட அந்த ரிக்வெஸ்ட் வருது, நீங்க ஒரு 10 நிமிஷம் ஐட்டம் பண்ண முடியுமா? 10 நிமிஷம் ஐட்டம் கூட்டுல எப்படி செய்யறதுக்கு? இங்க நம்ம கூட்டுக்கலை கூடம் விசிட்டர்ஸ் வருவாங்க, ரசிப்பாங்க, ஒரு 2-3 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கூட்டு பூஜால இருந்து டெமோ வரைக்கும் பார்ப்பாங்க, இன்டராக்ட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பேக்கேஜிங் வேற மாதிரி தான் இருக்கணும். அரசாங்கம் அந்த மாதிரி யோசனைகள் இன்னும் இல்லை இப்படி செய்யறதுக்கு. அப்புறம் காஞ்சிபுரம் வந்தா தறி பார்க்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும் எல்லாம் கம்பைன் பண்றாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்குது. பட் என்னுடைய ஆந்த்ரோபாலஜிக்கல் வேலை இருந்து தெரியும், பாலி அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அது தியேட்டர் ஃபார்மா ஒரு மெயினா டான்ஸா புகெட் கூடு தாய்லாந்துல நம்முடைய கலாச்சாரம் கூட எல்லாம் அங்க பரவி போயிருக்குது. மெயினா தமிழ்நாட்டுல இருந்து ஜாவா, பாலி, ஜெவனீஸ் தான் வார்த்தைகள் நிறைய இருக்குது. அந்த தொடர்பு இருந்தது, இப்போ இல்ல. நீங்க சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கீங்களா, சிங்கப்பூர்ல கூட வந்து இந்த ட்ரைனிங் எடுத்து கண்ணன், ஆனந்த கண்ணன், ஆமா அவங்களாம் அங்க வந்து ஒரு தடவை அவங்க ஃபேமிலியோட அண்ணன் தம்பி வந்து ஒரு வாரம் இது ட்ரைனிங் கூத்து ஐயா அவங்க இதுதான் பார்த்துட்டு நாங்க செய்யறோம், ஒரு தடவை வந்து பண்ணுவோம்னாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட துரைசாமி அனுப்பிச்சு வச்சு சிங்கப்பூர். அது வந்து என்ன பேருக்கு பண்றது, நம்ம கூட்டு என்ன வேலையை காட்டுறதுக்கு? We want to work as artistic people, or do we want to commercialize it as a touristic item? ரெண்டுமே இருந்தா ஓகே தான் நினைக்கிறேன், ரீச் ஆகும் பீப்புளுக்கு. எஸ். நன்றி ஹானா மேடம், நன்றி ராஜகோபால் சார். அபர்ணா மேடம், do you have any view on this question? அதாவது இவங்க கேட்ட கேள்வி ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்க அன்னைக்கு பேசும்போது மற்ற சில ட்ரெடிஷனல் ஃபோக் ஆர்ட்ஸ் இருந்து அதுல இருந்து நமக்கு ஏதாவது பாடம் இருக்கா, அது ஏதாவது இங்க உள்ள கொண்டு வர முடியுமா? ஆக்சுவலா இந்த டூரிசம் விஷயமே வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க ஆஸ் அ சொல்யூஷன், ஆஸ் அ பாசிபிள் சொல்யூஷன். இப்ப நீங்க பனைமுறை ஏறுறது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த பனவெல்லம் பண்றாங்க இல்லையா,
ஸோ அந்த பனவெல்லம் why can't it become a part of the தமிழ்நாடு டூரிசம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ கனடால வந்து மேப்பிள் சிரப் டூரிசம் இருக்கு. It's a huge industry, that is around it. And the person who was telling me, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஏன் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த பனவெல்லத்தை வந்து ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரியோட ஒரு லிங்க் பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு ஆக்சுவலி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பனவெல்லம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி an artisanal ப்ராடக்ட். இப்ப நீங்க பிரான்ஸ்ல போனீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த கெமாம்பர் சீஸ் வாங்கணும்னா நம்ம வந்து வாவ் ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரீமியம் கொடுப்போம். அது வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த வைன் வந்ததுன்னா we have a lot of terms for it. ஆனா இந்த பனவெல்லம் அப்படிங்கிறது அது வந்து குடிசை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம சைடா வச்சிட்டோம் இல்லைங்களா. So how do we bring these to the center stage, apply the same language, I would say, the language, the sophistry that we have for other products that we will consume. வெளிநாட்டுல நம்ம போனா கன்சியூம் பண்ணுவோமோ அதே நம்ம உள்நாட்டுல நம்ம ஏன் பண்றது இல்ல அப்படிங்கறது அந்த லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா நம்ம we have a lot of solutions which are possible. Execute பண்றதுக்கு யாரு இருக்காங்க? First is the government going to take that initiative? கல்ச்சர் அண்ட் டூரிசம் இன்டர்செக்ஷன்ல அவங்களால பார்க்க முடியுமா? அதுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஒரு இண்டிவிஜுவலா ஒரு என்ஜிஓவா பண்றது வந்து ஒரு கிளஸ்டரை வேணா பண்ண முடியுமா இருக்கும், ரைட்? யூ கேன் ஹெல்ப் மேபி 15 people ஹெல்ப் பண்ண முடியுமா இருக்கும். நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் donation, one person's goodness of heart will not have a turnaround இல்லைங்களா. ஒரு டர்ன் அரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா it has to be a really large movement. It has to be sensitization at a very large level. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அதுல எல்லாம் வந்திருக்குது இல்லைங்களா. ஒரு ப்ரொடியூஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஆர்கானிக் ப்ரொடியூஸ்க்கு வந்து we are willing to pay a slight premium. அந்த மாதிரி are we willing to pay that for a craft product? And again I think Hannah madam அன்னைக்கு சொன்ன மாதிரி when a tangible product is there and an intangible product like art, ரொம்ப வித்தியாசங்க. நம்ம அது வந்து யோசிக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு அறுவாள்ல நம்ம சொல்ல போறதா நீங்க 10 நிமிஷத்துல அறுவாள் செஞ்சு கொடுத்துருங்க நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன் நம்ம ஆர்ட்ல ஒண்டி சொல்றோம் 10 நிமிஷத்துல நீங்க கொடுத்து காட்டுங்கன்னு? அது ரொம்ப வித்தியாசம் இல்லைங்களா. 10 நிமிஷத்துல அறுவாள் எல்லாம் அவங்க என்ன கொடுப்பாங்க? 2 அடி அடிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா அந்த அறுவாளா? அது வெறும் இரும்புதான் இல்லைங்களா. ஆனா நம்ம ஏன் அந்த ஆர்ட்ல ஒண்டி அது வந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்மளால அது அந்த ஒரு ஹோல் இதை வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு சுருக்கமா கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்கே 1.5 வருஷம் அதான் அதுக்கே வந்து டைம் ஆகும் இல்லைங்களா. சோ அந்த ஒரு ஐ திங்க் அந்த டான்ஜிபிள் அது இப்ப பண்றாங்க. அது மாதிரி சும்மா கட்டிட்டு ஒண்ணு தெரியலனா கூட கட்டி நின்னு வேஷம் கட்டி நின்னு ஏன்னா அது அவ்வளவு இம்ப்ரெசிவ் சார். அந்த Dress போட்டு வந்து சபையில நின்னாலே வந்து எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சா we exoticize the form. கரெக்ட். அதுதான் ஒரு ப்ராப்ளம். டூரிசம் தாராளமா பண்ணலாம். பட் ஆக்சுவலி கூட்டு கிராமத்துல நல்ல அலைவ் தான் இருக்குது. அங்க ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது, பேமெண்ட் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸ்ட்ரா என்ன செய்ய முடியும். ஆஃப் சீசன் 3 மாசம் வேலை கிடையாது. Actually, the original question is how to make people in the city enjoy the farm. So we don't have to go to tourism, I think. முதலாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி அப்புறம் I come back to the question of வேணுமா மதிக்கிறீங்களா இல்லையா? இந்த சொத்து இருக்கு. It's in our hands. அந்த சென்னை டோர் ஸ்டெப் தான் இருக்கு. ஒண்ணு சிட்டில இருந்து வெளியே வரணும் ரசிக்கிறதுக்கு, இல்லைன்னா சிட்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு இருந்தால் எப்படி? இப்போ கர்நாடக இசை கிராமத்துல நடந்திருக்குது. இப்போ இருக்கு டிவைஸ் இஸ் சோ லார்ஜ். இப்போ கிராமத்துல இருக்கின்ற ஆளுங்க லைவ் பரதநாட்டியம் எப்பவுமே பார்க்கவே இல்லை, ஒரு கச்சேரி கேட்கவே இல்லை. சென்னையில ஒரு லைவ் கூட்டு பார்க்கவே இல்லை. நம்ம ஒவ்வொரு பற்றி தெரியாது. அதனாலதான் நம்ம வருஷத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கதான் இந்த மீட்டிங் நடக்கும். மெயினா மீட்டிங் கூட பேக் ஸ்டேஜ் தான் நடக்குது. அங்கதான் கலைஞர்கள் மீட் பண்றாங்க. அப்புறம் கண்டெம்பரரி தியேட்டர் ஆர்டிஸ்ட் லைக் நிமி ஃப்ரம் ஆதிசக்தி அவங்க ஸ்விம்மிங் சூட் லூங்கி தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ நம்ம ஜனங்க என்ன கேட்டிருக்காங்க, நிமி மிஸ் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வர போகுது, நீங்க ட்ரெஸ் பண்ணணும், இன்னும் ரெடி இல்லையே. அவங்க என்ன சொன்னாங்க, இதுதான் என்னதே வேஷம். சோ இது கிராமத்துல பார்க்கவே இல்லை. இப்படி கூட ஒரு கூட்டு செய்ய முடியும் கண்டெம்பரரி தியேட்டர். அந்த வீணா பாணியுடைய பர்ஃபார்மன்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பற்றி தெரியாது. இது 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்.
தெரியல, பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இதுல ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. அப்பர்ணா மேடம், உங்கள்ட்ட இருந்து அங்க போச்சு கான்வர்சேஷன். Do you want to finish your point? You were saying something. No, I think Hannah ma'am Okay, has finished it. நல்லது. சோ நீங்க ரெண்டு பேர் சொல்றதுலயுமே ரொம்ப தர்ம சங்கடமான விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறது தெரியுது. தர்ம சங்கடம் இருக்கும்போது ஒண்ணு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நம்ம நிச்சயமா பண்ண முடியாது. அதுதான் முக்கியமா நம்ம கான்வர்சேஷன் ஸ்பேசஸ் அனைவரும் கூடி இருந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் அங்குதான் உருவாகுதுன்னு தெரியுது. இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா பாக்குறேன். வெங்கட் கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னாரு. அந்த கேள்வியை முடிச்சுட்டு அதோட நம்ம இன்னொரு 5 இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இதை முடிச்சிருவோம். வெங்கட், இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் ஆக்சுவலி நம்ம பேசும்போது வெளியில வருது. ஒண்ணு வந்து ஒரு அழகியல் கேள்வி ஒண்ணு இருக்கு இதுல. அதாவது நிறைய வாட்டி ஹேனா மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பரதநாட்டியங்கிறது அதை வந்து நம்ம அதுவும் ஒரு ஆஸ்பிரேஷன் ஆகிட்டோம். இன்னைக்கு தஞ்சாவூர் கோயில்ல வந்து பொய்க்கால் கதிரைக்கு பதிலாக பரதநாட்டியம் கூப்பிடுறாங்க. பட் ஆனா வந்து இன்னைக்கு வந்து ஒரு அர்பன் வாழ்க்கைங்கிற வரும்போது அதுல ஒரு சர்டன் அழகியல் இதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி சில டேஸ்ட் எல்லாம் மாறிடுது. இப்ப வந்து இன்னைக்கு வந்து இந்த கூத்தோட ஒரு இன்டெகிரிட்டி குறையாம ஹரிமாதவன் கேட்ட கேள்வியிலே அந்த கேள்வி இருந்தது. அதாவது இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு வந்து தேவதாசி சமூகத்தில இருந்து வந்த டான்சர்ஸ் வந்து பல்வேறு கேள்விகள், புது விதமான டான்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒரு லேடி அவங்க வந்திருந்தாங்க. ஷீஸ் டாக்கிங் அபவுட் ஓனிங் ஹர் ஹெரிட்டேஜ். நாங்க மன்றத்துல கூட பிரதீப் சக்கரவர்த்தி ஒருத்தர் வந்து தேவதாசி சமூகத்தை பத்தி அதை எப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறத பத்தியும் பேச வரவழைச்சிருந்தோம். அவர் நிறைய அதை பத்தி பேசியிருந்தார். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடைமுறை இன்னி காலகட்டத்துல மறுபுனைவு செய்கிற ஒரு காலம் அமையுது. இன்னைக்கு இந்த மாதிரி கலைகள் பத்தியும் இன்னைக்கு வந்து இதை மறுபுனைஞ்சு வேற மாதிரியான கேள்விகள் கேட்டு அந்த கலையோட அம்சத்துக்குள்ளேயே ஒரு சில கேள்விகளோட சில பேர் கொண்டு வராங்க. சோ அந்த மாதிரி இன்னைய காலகட்டத்துல ஒரு சில மறுபுனைவு செய்ய முடியுமா இந்த கலைகளை? அதாவது இப்ப ஹரிமாதன் அவர் கேட்டாரு, எங்க ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க ஒரு கதை சொல்றீங்களான்னு கேட்டாரு. அந்த மாதிரி நம்ம போக முடியுமான்னு தெரியல. பட் ஆனா இன்னி காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற சூழல் பேஸ் பண்ணா அது சம்பந்தப்பட்ட ஒரு கதைகளோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி இதோட கருவோட ரொம்ப கலைக்காம இந்த மாதிரி கொண்டு வர முடியுமா? அதான் அந்த கரு மாறாம அந்த கட்டக்குத்து பாணி எல்லாம் வேணும்னா கட்டக்குத்து பாணிலேயே அந்த பாட்டுகள் எல்லாம் எழுதி அந்த பாட்டு விருத்தம் எழுதி அதுக்கு வசனம் எழுதி நடிப்பு கதை கொண்டு வரணும். என்ன மொழி, ஆமா அந்த மொழி நம்ம தமிழ் மொழி கூத்தோம்னா அந்த மாறாம இருக்கணும். இப்ப நம்ம பஞ்சபோதம் ராமராவணம் எல்லாமே எழுதிருக்குன்னா அப்படிதான். அது மட்டும் இல்ல, வெறியாடல் கூட ஒரு கதை எழுதியிருக்கு. அது வந்து வெறியாட்டம் அல்லது தந்திர புரத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் இந்த தெருக்கூத்தா கட்டக்கூத்தான்றதுக்கு கூட அந்த சீனை அந்த காட்சி அதில் வச்சு எழுதியிருக்கேன். அது முழுக்க கூத்து கட்டக்கூத்து பாணியில தான் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். அதான் கொண்டு வர முடியும். கொண்டு வரணும் அப்படின்னா அது எழுதிதான் இந்த கூத்து கர்ணமோட்ச பாட்டே அதுல பாடி ஆழப்பட முடியாது. அதாவது பழைய பாட்டுகள் பெரிய வாத்தியார்கள் எழுதுற பாட்டு அதை மெட்டு ஒண்ணா நாங்க யூஸ் பண்ணணுமே தவிர அந்த பாட்டு அந்த இது வந்து சுத்தமா மாத்த மாட்டோம். அது வந்து அப்படியே இருக்கும். அது இல்லை, சில பேர் அந்த டியூன் மட்டும் யூஸ் பண்ணி அந்த புது வார்த்தைகள், இந்த என்ன கதை கேட்குறீங்களோ அதுக்கு ஒரு வார்த்தைகளை அமைச்சு பாடி அதுக்கு உண்டான கூத்து கதை அமைப்பு வசனம் எல்லாமே எழுதுனாதான் நடிக்கலாம். அதுக்கு அந்த மேக்கப் போட்டு ஒரு புது இல்ல ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்னு என்ன தோன்றதுன்னா, இன்னைக்கு வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து ஒரு வெண்முரசுங்கிற ஒரு நாவல் அது வந்து 32 பல்வேறு வகை பாகங்களா வந்து இன்னைக்கு மகாபாரதத்தை மறுபுனைவு செய்யறாரு. அதாவது இன்னிக்கட்ட நாவல் வரிசையில இன்னியோட நவீன கால சொற்றொடர்களால அதை வந்து கொஞ்சம் ஒரு மறுபுனைவு செய்யும் போது இந்த மாதிரி ஒரு கலைகளையும் நம்ம மறுபுனைவு செய்யணுமோங்கிற ஒரு கேள்வியோட எனக்கு அதை எப்படி அதோட கொண்டு போகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐ மீன் ஒரு ரிக்வெஸ்டா நான் பாக்குறேன். இதை வந்து நம்ம இன்னும் முன்ன கூட்டியும் போகணும் அப்படிங்கிற பட்சத்துல. அதாவது ஐயா அவர் என்ன சொன்னாரு, ஜெயமோகன் ஐயா வந்து மகாபாரதத்தை இன்னைக்கு மறுபுனைவு செஞ்சு ஒரு விதமா கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது போல இதுலயும் சில பல முயற்சிகள் நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். இங்க இருந்து முன்னாடி போறதுக்கு அந்த மாதிரி சில முயற்சிகள் நமக்கு நிச்சயமா உதவும் அப்படிங்கறத சொல்றாரு ஐயா. மகாபாரதி மறுபுனைவு செய்யணும்ன்றது அதுக்குதான் பாட்டு. அது உதாரணமா நீங்க பீட்டர் புஷ் மகாபாரதம் மாதிரி பீட்டர் புஷ் மகாபாரதம் அதே சொந்த ஜிப்பாவோட வர நாங்க கேட்ட வேஷத்தெல்லாம் பெருசா காட்டி ஒரு பிரம்மாண்டம் காட்டுறோம். துரியோதனா அப்படித்தான் நரிவுல எங்களுக்குள்ள பேசுவோம். அந்த துரியோதனா கிரீடம் இதெல்லாம் கட்டியிருப்பாருன்னா இல்ல ஒரு மிகைப்படுத்தி காட்டுறதுதான் கட்டகுத்தினுடைய ஒரு அம்சம். முதல்ல கட்டி
ஒவ்வொரு ஆக்டும் மிகைப்படுத்துது. இப்போ இருக்கிற மகாபாரதம் என்ன ஒரு 1 செகண்ட் கேப் கொடுத்துட்டு ஆரம்பிங்களேன். ஏன்னா அவரோட வாய்ஸ் பிக்கப் பண்ணிட்டு உங்க வாய்ஸ் பிக்கப் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. யா ப்ளீஸ். வந்து நான் கீழே நோக்கோ ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த மகாபாரதம் எல்லாம் இப்போ தற்காலம் இல்லை, அது ஏதோ ஒரு அந்த காலத்துல கதை, நம்ம தற்காலம் வாழ்க்கை சம்பந்தம் இல்லை. அந்த பாரதம் இதோரே மகாபாரதம் இல்ல, நம்ம கூட நிறைய விதமான வெர்ஷன்ஸ் உபயோகிக்கிறோம். அப்புறம் ராஜகோபால் உதாரணமாக அந்த பகடை தூக்கில் புரு மாதிரி செஞ்சுக்கிறார். பட் பார்த்த விருத்தம் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. பட் தி டிஃபரன்ஸ் இஸ் இன் டிராமட்டர்ஜி. இப்போ திரௌபதி இந்த கேள்வி மேல கேட்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல சொன்னாங்க, இப்போ இவர் டைரக்டா சபா வந்து கேட்கிறார், did he stake and lose me prior to or after staking and losing himself? So the dramatic வேற. அது மட்டும் இல்ல, ஒரு லாஸ்ட் சீன் ஆட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த சீன்ல திரௌபதி டைரக்டா துரியோதனா ஒரு சூதாட்டம் ஆடுறார். But this is not the innovation. This comes from the Telugu oral tradition. இவ்வளவு இருக்குது நம்ம கிட்ட, அதுதான் முல்லாத. அப்புறம் அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வேற மாதிரி காமிச்சா தானவே இதுக்கு மாடர்ன் ஆகும், whatever modern is. பட் அந்த தோனுஷ் கிட்ட கேக்குறாங்க, நீ ஒரு கண்டெம்பரரி கதை பண்ண முடியாதா? அப்புறம் நான் என்ன சொல்றேன், பட் இது மகாபாரதா, அதுக்கு மேல கண்டெம்பரரி கிடையாது, எல்லாம் இருக்கு. ஒரு ஃபேண்டசி கதை கூட ராஷ்வா இருக்கிற பார்க்கணும். அங்க 2 கடைக்காரங்க வருவாங்க, they say me strength that could உண்மை இல்லை, to be and not to be. அப்புறம் பார்க்கறோம் கடைக்கும் போடி எல்லாம் பிளாஸ்டிக் இதெல்லாம் வெளியே வருது. வந்தனர் சென்றனர் 2 குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். இதுக்கு எல்லாம் நடந்த பிறகு இது ஒரு கதை செய்யலாம். பட் மகாபாரத் கூட அந்த காலத்துல அசுரரும் பார்க்கணும் என்ன வந்தது, இப்ப என்ன வருதுன்றது பிரளய மாதிரி அந்த 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். கூத்துல அப்புறம் பார்த்திபன் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், நாங்க நவீன நாடகத்துல கூத்த கொண்டாந்து இணைக்கலாம் பாக்குறோம், ராஜகோபால் கூத்துல கொண்டு போய் நவீனத்தை அழிச்சு பண்ணிட்டு இருக்காரு. Tries to innovate from within the tradition to the outside. Not இதுதான் நம்முடைய அவருடைய நாலேஜ் அங்கதான் நிக்குது. அவங்க இருந்து அந்த பவுண்டரிஸ் எப்படி புஷ் பண்ண முடியும்? அதுதானே கேர்ள்ஸ் வரும்போது எல்லாம் மாறும். ஒரு கேர்ள் அதே வசனம் பேசும்போது கூட்டம் மாறும். Because she's a woman on the stage. அதுல ரொம்ப யோசனை தேவை இருக்குது. அப்புறம் ஒரு ஆண் பெண் இருந்த இந்த துச்சாசன திரௌபதி கப்போ ஆனும் போது இது ரொம்ப வயலன்ஸ் சீன். பட் அந்த அதே நேரத்துல ரொம்ப கொலபரேஷன் தேவை இருக்குது மேல ஃபார் தி ஆக்டர்ஸ். அப்புறம் வாடியார் கொடுத்து இசையோட வேற ஸ்ட்ரேஞ்ச் ரிதம் தான் இருக்கு திருப்ப காலம். ஏன்னா கர்நாடிக் மியூசிக் தான் உபயோகம். திஸ் இஸ் நாட் ஃபோக் மியூசிக். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும். பட் இது கர்நாடிக் இசை ஃபார் தி ஸ்டேஜ். அது நம்ம ரொம்ப யோசனை கொடுக்கு, ஏன் இந்த மாதிரி ரிதம் போட்டுக்கிறாரு. அவங்க திரௌபதிக்கு ஃப்ரீடம் வரல. ஸோ அந்த டிராமட்டி மூலமாக நம்ம அதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு பாடுறோம். இது ரொம்ப லாங் ஸ்டோரி. பட் டிராமட்டி மூலமாக நிறைய இனோவேஷன் நடக்கும். பார்க்கணும், வாங்க. நிச்சயமா நிச்சயமா அனைவரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சொல்றது ரொம்ப நன்றி நன்றி ஹானா மேடம். மறுபடியும் நான் உங்கள்கிட்டயும் ராஜகோபால் சார்ட்டையும் லாஸ்ட் கமெண்ட்ஸ்க்கு வரப்போறேன். இப்போ அபர்ணா மேடம்கிட்ட போய் மறுபடியும் உங்கள்கிட்ட சில கடைசி வார்த்தைகள் இந்த செஷனுக்கான வேர்ட்ஸ்க்கு வரப்போறேன். அதுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறது, நீங்க ஒரு தரம் சொல்லும் போதும் அதுல இருக்கிற ரசனைக்கான வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்குங்கிறது ரொம்ப அருமையா உணர முடியுது. நன்றி. அபர்ணா மேடம், some last words before we close from you. How do you see this? ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து ஹானா மேடம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறச்சே ஒன்று சொன்னாங்க, கூத்து வந்து அழிஞ்சிட்டு வர கலை இல்லை, ஏன்னா அதுக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்குது.
2000 பேர் வந்து ஆல் நைட் பர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு இன்னைக்கும் தயாரா இருக்காங்க கிராமப்புறங்கள்ல. 150 கான்சர்ட்ஸ் வந்து 150 கூத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டாப் ட்ரூப்ஸுக்கு இன்னி வரைக்கும் கிடைக்குது. அதனால அந்த ஆர்ட் ஃபார்ம் இஸ் நாட் டையிங். அவங்க வந்து எப்போ என்ன சொல்றாங்கன்னா 30 வருஷமா எல்லாரும் வந்து ஆர்ட் ஃபார்ம் டையிங்னு சொல்றாங்க. ஏன் டையிங் சொல்றாங்க? ஏன்னா அப்பதான் அவங்க யாராலும் வந்து அதை எடுத்து ரிவைவ் பண்ணிட்டு அவங்க வந்து சேவியர் ஆக முடியும் அப்படின்ட்டு. I think that's the point number 1 that we have to understand. நம்ம urban people வந்து we don't have to be the saviors of the art form னு எனக்கு தோணுது. நம்ம என்ன பாக்குறோம்னா நம்ம how can we appreciate the art form and bring back our connect with our roots. இது வந்து நம்மளோட கல்ச்சுரல் ரூட்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஸோ நம்மளோட ஐ திங்க் பாயிண்ட் என்னவா இருக்கணும்னா how do we connect back with something? எப்படி நம்ம அந்த அப்ரிசியேஷனை லூஸ் பண்ணிருக்கோம் அதுதான் நம்மளோட கான்வர்சேஷனா இருக்கணும். சோ இப்ப நம்ம மகாபாரதத்தும் நம்ம பேசுறச்சே என்னன்னா இப்ப நம்மளுக்கு வேணா இந்த அர்பன் செட்டப் வேணா நம்ம வந்து ஒரு ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம். ஓகே, இப்போ வந்து I think as they were saying it's a story, it's the mother of all stories இல்லைங்களா? இப்போ வந்து எல்லா இமோஷனும் எல்லா ஸ்டோரிஸும் எல்லா சப்செட்ஸும் அந்த ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு, which is like I think the great myths of the world. நிறைய மித்தாலஜில வந்து I think அந்த மாதிரி you have these stories which are so wide and you know the arcs are so sweeping. You have everything that நம்ம contemporary lifeல historyல you know futureல பார்க்கக்கூடியது. இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா ஓ இது you know any kind of genetic engineering நம்ம வந்து எப்போ மகாபாரதத்துல இருக்குது அப்படிங்கிறோம். I'm not even going there about the you know the claims of it. All I'm saying is the stories had such potential. So it is a great dramatic source and இன்னி வரைக்கும் audiences appreciate பண்ணிட்டு தான் இருக்காங்க. So நம்ம பார்க்க வேண்டியது I think the most important problem as I see it is full time livelihood இதை எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒன்னு ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆர் எனி ஐ திங்க் லைவ்லிஹுட் ஆஸ்பிரேஷனலா இருக்கணும். இஸ் த ஆர்ட் ஃபார்ம் ஆஸ்பிரேஷனல்? இஃப் நாட் அதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்கு வந்து ஸ்டிக்மா இருக்குதா? அந்த ஸ்டிக்மா எப்படி நம்ம போக்க முடியும்? சொசைட்டியா நம்ம அர்பன் பீப்புளா அது நம்ம கண்டிப்பா செய்ய முடியும். அந்த லைவ்லிஹுட் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். அந்த வந்து ஸ்டிக்மாவை வந்து நம்ம கண்டிப்பா எடுக்க முடியும். நிறைய லைவ்லிஹுட்ஸ்ல அது நடந்தும் இருக்குது. சில லைவ்லிஹுட்ஸ் எக்கனாமிக்கலா வந்து வயபிளா இருக்கிற லைவ்லிஹுட்ஸ் கூட அழிஞ்சிட்டு வர காரணம் வந்து ஸ்டிக்மானாலதான். அண்ட் அது வந்து காஸ்ட் அண்ட் ஜெண்டர் ஃபென்சஸ்குள்ளார உட்கார்ந்துருது. ஸோ இன் கூத்து வந்து அது இல்லை. அதெல்லாம் வந்து முயற்சி செஞ்சு எடுத்தவங்க வந்து ராஜ்கோபால் சார் தான். அவர் வந்து எல்லாருக்கும் அதை ஓபன் பண்ணாரு. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் வந்து விமெனை வந்து ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அந்த 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 யூனோ ஃபென்சஸ் அவர் உடைச்சதுலயே அவர் வந்து நிறைய மாற்றம் கொண்டு வந்துட்டாரு. ஸோ ஐ திங்க் த ஆர்ட் ஃபார்ம் இஸ் அலைவ். How do we get new young people to take it up as a full-time livelihood? How do we make it aspirational? இப்ப சிட்டில இருக்கிற யூத் வந்து கூத்து கத்துக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா? அவங்கள அதை கத்துக்க வைக்க, அதாவது அவங்க வந்து அதை வந்து ஒரு கத்துக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப வந்து நம்ம we see a revival in Parai, right? There are a lot of people who are learning Parayattam. How do we bring a lot of other art forms which were with you know communities which were not dominant communities? How do we make them aspirational? How do we provide stages for them? I think under questions they are you know worth discussing. Idu constant discuss pannite irukonom namba you know maybe you know once every few months endha edathla and without losing the integrity of the art form. So namba you know 10 nimisham nammaloda time attention adukku illama how do we engage with the whole art form by itself அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். Because otherwise it is I think disrespectful for the art and the artist and the art form and to our own culture. Beautiful. Thank you so much for I mean நீங்க டச் பண்ணது நிறைய பாயிண்ட்ஸா இருந்தாலும் அருமையா அது கொண்டு வந்து how do we respect it and what are the possibilities? You know, while you are also saying the problems, you are also listing out the possibilities and adding the respect part of it. Thank you so much Aparna madam. And Hana madam, Rajagopal sir, last closing words for this session. What would you like to say? என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னா, அதாவது இதுவரையிலும் அதாவது இடம் பொருள் யாவல் சொல்ற மாதிரி நடந்தது நடப்பது நடக்க போறது மாதிரி நான் என்ன செஞ்சோம் நீங்க என்ன செஞ்சோம் புதுசா இப்படி எனக்கு புதுமைதான் ரொம்ப பிடிக்கும். சார் கேட்ட மாதிரி இந்த கூத்துல இது பண்ண முடியுமான்னு. அதனால இருக்கிறத எப்பவுமே ஆண்டவன் சொல்லுவாங்க இந்த கூத்து கதை இப்படி மாத்தலாமா அப்படி மாத்தலாம். எதையும் மாத்த முடியாது. பெரியவங்க எழுதுறதுல அது கையை வைக்க முடியாது. அது அப்படியேதான். அதுல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா அந்த வார்த்தையில என்ன வருதா அதுல பார்த்து அந்த இதுல இருந்து தொடர் வில்லிபுத்திர என்ன சொல்றாரு, இது என்ன சொல்றாரு, அதை பார்த்து ராமராவனா கம்பர் என்ன சொன்னாரு, அதுல இருந்து ஒரு செயல் எடுத்துக்கிட்டு தான் அந்த கதையை நான் பிரேம் பண்ணி ஆயிட்டேன்.
அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு சாட்சி அப்படின்ற மாதிரி. அது போலதான் இந்த கூத்தையும் அதே மாதிரி நம்ம எல்லோருக்கும் போய் சேரணும். நகர மக்களும் இல்ல கிராம மக்கள் எல்லோருக்கும் சேரணும், எல்லாம் தெரியணும். நம்ம கையில இந்த மொழி மட்டும் இல்ல, மொழி சார்ந்த அதாவது கூத்துல சொல்லணும்னா தமிழ்ல எல்லா மொழியும் தமிழ் போது அது ஈரவெளிகன பெருகிட கோப்ப தருகிற சிறுவனோட மறுவியகன திருபுவனம் ஒருவன் எரிபட செய்வேன் இந்த தூணில் அப்படின்னு ஒரு இரடிபட அது பாடும்போது நான சம்பந்தம் பார்த்துட்டு இளநீ நாடும்போது பச்சை ஸ்கூல்ல இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்குன்னா ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயா இருக்கா, ஏதோ தெரிஞ்சிருப்போம். அது போல அது இன்னும் அழியாம இருக்கணும்னா இருக்கிறத பாதுகாத்துக்கிட்டு புதுமையை அதை ஏதாவது புகுத்தி ஏதாவது செஞ்சு அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் சூடா கொடுக்கணுன்ற மாதிரி. நீங்க அவருக்கு சார் கேட்டார் இல்லையா, எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. அது எல்லா வயது மக்களையும் ரசிக்க வைக்கிறதான் கட்டது. அது மாதிரி செய்யணும்ன்றதுதான் எனக்கு ஆசை. I think Rajwas tried very hard this 20 years Gurukulam. இப்போதான் அந்த COVID-19 அப்புறம் வேற காரணத்துல we had to close the school. So when the transmission is not there, an art form comes under pressure. அப்புறம் நான் நினைக்கிறேன் என்னுடைய சந்தோஷம், நீங்க எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வீர 60+, உங்களுடைய கையில தான் வருது. நீங்க என்ன செய்ய போறீங்க, நம்ம உங்களுக்காக உதவிதான் இருப்போம். We will be there to help. நன்றி. நம்மால் முடிஞ்ச செய்ய நிச்சயமா ஐயா. நீங்க சொல்றதுல எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த ஜப்பான்ல வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 500 சதுரடி இருந்தா ஜாஸ்தி. அது பக்கத்திலேயே இன்னொரு 500 சதுரடிக்கான ஒரு நிலமும் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு முறை அடுத்த ஜெனரேஷன், அடுத்த மக்கள் என்ன பண்றாங்க, இந்த கோவிலை பிரிச்சு பக்கத்துல கட்டுறாங்க, மறுபடியும் கட்டுறாங்க. இதே கோவிலை மறுபடியும் கட்டுறதுல அவங்களுக்கு அதுல ஒரு மீனிங் கிடைக்குது. அவங்களுக்கு அதுல there is a meaning that they derive. அதுல ஒரு ஓனர்ஷிப் வருது. அதுல இது நாங்க இந்த ஜெனரேஷனுக்காக செஞ்சதுங்கிறது வருது. இது போல ஒரு 300-400 வருஷமா அது நடந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த தருணமும் நான் அந்த மாதிரி ஒரு தருணமா பாக்குறேன். நீங்க இப்போ 30 வருஷம் 40 வருஷமா அதை கையில எடுத்து ரொம்ப அருமையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க அடுத்ததுக்கு கொடுக்கறதுக்கும் விருப்பத்தோட இருக்கீங்க. இன்னைக்கு இத ஒரு அருமையான ஆரம்பமா இருக்கட்டும். இந்த ஒரு மறுப்புணரமைப்பு உங்களுடைய பார்வையிலேயே இது நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்பமா இது அமையட்டும் நான் நினைக்கிறேன். அது சொல்லிட்டு உங்க 3 பேர்கிட்டையும் பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம் இருந்தது. பல கேள்விகள் எடுத்துட்டு போறேன், பல பதில்களும் எனக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கு. பல பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் அமையறதுக்கான ஒரு சூழலையும் நான் பாக்குறேன். மிக்க நன்றி. அதை நான் சொல்லிட்டு ஐ வில் ஹேண்ட் இட் ஓவர் டு மேகி. மேகி ப்ளீஸ் கம் இன். மேகி அண்ட் வெங்கி ப்ளீஸ் டூ கம் இன். ரொம்ப நன்றி கௌதம். நாம் இப்போ கௌதம், அப்பர்ணா மேடம், ஹானா மேடம், ராஜகோபால் சார், நாங்க அப்புறம் வெங்கி, நாங்க 5 பேரும் சேர்ந்து இதை பத்தி 2-3 தடவை பேசியிருக்கோம். இன்னைக்கு எந்த மாதிரி நடக்க போகுது, எதை பத்தியில நம்ம வந்து உரையாடல் எந்தெந்த பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம அலச போறோம் அப்படின்ட்டு. இருந்தாலுமே நான் இங்க வந்து எதிர்பார்த்த வேற, இன்றைக்கு நிகழ்ச்சி போன விதம், அதன் மூலமாக வெளிவந்த கருத்துக்கள் முழுக்க வேற. இந்த மாதிரி ஒரு தளமா தான் இந்த மன்ற மேடை அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். நாம எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆரம்பம், இது ஒரு விதை. இன்றைக்கு இந்த கலைங்கிறது என்ன, இது நம்ம வாழ்க்கையில எந்த அளவு இருக்கு, இது இன்னும் செம்மைப்படுத்த நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இதை பத்தின அபிப்பிராயங்கள் என்ன, அதுல எது சரி எது சரியில்லை அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு தெளிவான ஆரம்பம் கிடைச்சிருக்கு நமக்கு. அடுத்தது எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கறதை தொடர்ந்து வர உரையாடல்கள் மூலமா நாங்க நடத்த விரும்புறோம். ஆனா இன்றைக்கு வந்து இந்த அளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜியோட ஒரு சக்தியோட வந்து இந்த நிகழ்ச்சிய நடத்துறதுக்காக ஹானே, உங்களுக்கும் ராஜகோபால் சாருக்கும் மிக்க நன்றி. அண்ட் அப்பர்ணா, நீங்க ஒரு சரியான ஈடு கொடுத்த பலம் இருக்கு. நான் கேட்ட உடனே நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அதுல. அண்ட் கௌதம், நீங்க ரொம்ப நீண்ட நாள் நண்பர், அதனால உங்களுக்கு நான் கடைசியா வரேன். பட் இன்றைக்கு உங்க கேள்விகள் மூலமா தான் இந்த முழு உரையில் நம்மளால மொத்தமா கொண்டு வர முடிஞ்சது. மனசு நிறைவோட இந்த முதல் உரையாடலை வந்து இன்னைக்கு நம்ம முடிக்கலாம். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. இதோட இங்க நின்று போயிடாத, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், சிந்திக்க வேண்டிய சிந்தனைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால தொடர்ந்து சந்திப்போம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியை பத்தி மன்றம் மூலமா உங்களுக்கு தெரிவிக்க நாங்க ஆர்வமா இருக்கிறோம். வந்து கலந்துட்டு எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ சீக்கிரம் யூடியூப்ல வரும்.
அப்போ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி.